அதை பத்தி நம்ம இப்ப பிரீஃபா பார்க்கலாம். எப்படிதான் அந்த சிருஷ்டி நடைபெறுது அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். இப்ப பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியது எது? ஆகாசம், வாயு, தேயு, அப்பு, பிருத்வி. அதாவது ஆகாசம்னா சதாசிவம்னு சொல்லுவாங்க, வாயுனா ஜீவன், தேயுனா ருத்ரன், அப்பு நீர்னா விஷ்ணு, பிருத்வி அப்படின்னா அகங்காரம் பிரம்மா. சோ இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பஞ்ச பூதங்களை வச்சுதான் ஒரு சிருஷ்டி உண்டாக்கணும் அப்படின்னா, இப்ப ஆகாசம் இருக்கு. ஆகாசம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், காண முடியாததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆகாசத்தை இரண்டாவது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். இந்த காண முடியாத இந்த ஆகாசத்தை கொண்டு வந்து மத்த 4 பூதங்களோட சேர்த்து எப்படி ஒரு சிருஷ்டியை உருவாக்க முடியும்? அதே மாதிரி இந்த வாயு இருக்கு இல்லையா, அது வந்து சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் இருக்கும், ஒரே இடத்துலயே நிக்காது, கழிச்சுக்கிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பூதத்தை எடுத்துட்டு வந்து மத்த 4 பூதங்களோட எப்படி அதை சேர்த்து ஒரு சிருஷ்டியை உண்டாக்க முடியும்? அதுவும் கஷ்டம்தான். அப்ப அந்த அக்னியா இருக்கக்கூடிய அந்த பிரகாசம், அதையும் எடுத்துட்டு வந்து மத்த 4 பூதங்கள் கூட சேர்த்து ஒரு சிருஷ்டியை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். சோ இதே மாதிரிதான் மத்த எல்லா 2 பஞ்சபூதங்களையும் கொண்டு வந்து இந்த மொத்தமா சேர்த்து ஒரு சிருஷ்டியை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்லாம் எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு. சோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு உதாரணத்தோட. இப்போ ஒரு மேஜை மேல ஒரு விளக்கு ஏத்தி வச்சாச்சு. அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மேல ஒரு கண்ணாடி குழல், அதை எடுத்து வச்சிடுறோம். மேல ஓபனா இருக்கு அந்த கண்ணாடி குழல்ல, உள்ள ஸ்பேஸ் இருக்கு. சோ இப்ப என்னன்னா அந்த விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியும். இதுக்கு முன்னாடி ஏத்தி வச்சிருந்தோம், அந்த அளவுக்கு பிரகாசம் இல்ல. ஆனா இந்த கண்ணாடி குழல் வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. சரி, ஓகே. இப்ப நல்ல பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்க அந்த விளக்குக்கு மேல ஏதாவது ஒரு அடைச்சிடுறோம். மேல ஏதாவது ஒரு மூடி போட்டுறோம்னு வச்சுக்கலாம். மூடி போட்டு அடைச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும். ஏன் அணைஞ்சு போயிடுது? ஏன் அணைஞ்சு போயிடுதுன்னா, இப்ப இந்த கண்ணாடி குழல் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கண்ணாடி குழலுக்குள்ள ஒரு காலியான ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கு ஆகாயம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள வாயு கதாகதம் நடந்துகிட்டு இருந்தது. சோ அந்த அக்னியும் இருந்தது, அதனால அது நல்லா ஜெகஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், அந்த வாயும் உள்ள போகல, உள்ள இருக்கிற இந்த புகையும் வெளியில போகாத அளவுக்கு அந்த மூடி போட்டு மூடியாச்சு. அப்ப அந்த வாயுவோட கதாகதம் அந்த இடத்துல நடக்கல, அதனால அமைஞ்சு போச்சு. சரி, இப்ப இந்த வாயுவோட கதாகதமும் இந்த வெளியும் காலி ஸ்பேஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த வெளியும் இருக்கிறதாலதான் அந்த தீபம் வந்து நல்லா கண்ணாடி குழல்ல எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம விளக்கு ஏத்தி வச்சிருக்கோம், அதுல கண்ணாடி குழல் எதுவுமே இல்ல. ஆனா அந்த இடத்துல வாயுவும் இருக்கு, அந்த காலியான ஸ்பேஸும் இருக்கு. ஆனா அப்ப வந்து ஏன் வந்து ரொம்ப பிரகாசமா அந்த விளக்கு எரியல? கண்ணாடி குழல் வச்சதுக்கு அப்புறம் ஏன் அந்த விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியுது அப்படின்னு பார்த்தா, அந்த விளக்குல இருந்து அந்த பிரகாசம் வந்து பரவுது, நாலா பக்கமும் பரவி போறதால அந்த வெளிச்சம் அந்த அளவுக்கு வரல. இந்த கண்ணாடி குழல் வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பிரகாச சக்தி ஒன்றாயிட்டு இந்த கண்ணாடி குழலுக்குள்ளவே பிரதிபிம்பிக்குது. அப்ப வந்து நல்ல பிரகாசமா அந்த விளக்கு தெரியுது. சோ அப்ப அதுக்கு மேல ஒரு மூடிய போட்டதுக்கு அப்புறம் அந்த வாயுவோட கதம் இல்லாததால அது வந்து அந்த விளக்கு அணைஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இது இப்படியே இருக்கட்டும். ஓகே. அப்ப அதே மாதிரி இப்ப 3 விஷயம் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி விளக்கு வந்து எப்படி ரொம்ப பிரகாசமா எரிஞ்சதுன்னா, ஒண்ணு அதுல ஒரு காலியான உள்ள இருக்க அந்த காலியான ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு, அதாவது ஆகாசம்னு சொல்ற ஒரு சக்தி, அந்த பஞ்சபூதம். அதுக்கப்புறம் வாயு கதாகதம் நடந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் அக்னி. இந்த 3 விஷயமும் அதுல இருந்ததாலதான் அந்த பிரகாசமா எரியுது. அதே மாதிரி நம்ம ஜடம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு, இதுக்குள்ளயும் 3 விஷயம் இருக்கு. அந்த ஆகாசம் இருக்கு,
வாயு இருக்கு, அக்னி இருக்கு. சோ அதையும் நம்ம எப்படி எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப பூதங்களாலதான் சிருஷ்டி அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமே செத்து போக மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பூதம் வெளியில போயிடுச்சு, நம்ம உடம்பு விட்டுனா இன்னொரு பூதம் வந்து பாத்துக்கும் இல்லையா? யாருமே சாக மாட்டாங்க. இது எப்படின்னு பார்ப்போம். இப்ப ஒருத்தரோட மூக்க புடிச்சுக்கிறோம், வாயையும் பொத்தி அடைச்சிடுறோம், மூக்கையும் அடைச்சிடுறோம், வாயையும் அடைச்சிடுறோம். அடைச்சிட்டா என்ன ஆகும்? செத்து போயிடுவாங்க. ஏன் செத்து போயிடுறாங்க? இப்ப மூக்கு வாய் அப்படின்ற ரெண்டு காலியான இடத்தை தானே அடைச்சிருக்கோம். மத்த காலியான இடம்லாம் அந்த உடம்புல இருக்குதானே. அப்ப ஏன் வந்து செத்து போறாங்க அப்படின்னா வாயுவும் அங்க இருக்கு. சரி, வாயு இருந்தாலும் இப்பவும் அதேதான், ரெண்டு இடம் தானே அடைச்சிருக்கோம். மத்த இடம்லாம் இருக்குல்ல, அது வழியா அந்த வாயு கதாகதம் பண்ணிக்கலாம் தானே. ஆனா அதுவும் பண்றது இல்ல. பிரகாசமும் அப்படிதான், இந்த ரெண்டு இடம் தான் அடைச்சிருக்கோம், மத்த வழியா பிரகாசம் பிரகாசிக்கலாம் இல்லையா? சோ அப்ப அதுவும் இல்ல. ஏன் அதெல்லாம் இல்ல அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஒரு விளக்கு, அதே மாதிரிதான் இப்ப நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அதுல ஜீவசக்தியான வாயு வந்து கதாகதம் பண்ணிக்கிட்டு இருக்கு, மூக்கின் வழியா வாயு வழியா பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ அப்ப அந்த சாரி இதை நான் மறந்து ஐயா பாலசுப்ரமணியா கேட்கவே இல்லையா? கேக்குது சொல்லுங்க ஐயா. மறந்துட்டேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாளைக்கு நான் முடிச்சுக்கிறேன். சரிங்க, ஓகேங்க தேங்க்ஸ். ஆத்ம நமஸ்காரம். நேற்று வரைக்கும் நம்ம 4வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஈஸ்வரன் சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய அந்த நிலையை நாம் எய்துவதற்கு உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த மனமாகிய இந்த மாயையினுடைய இந்த அவஸ்தையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதாவது நமக்கு வெளி சுவாசம் உள்ளவரை நாம் வெளியே பந்தப்பட்டுத்தான் இருக்கின்றோம். அந்த பந்தத்திலிருந்து நாம் வருவதற்காகத்தான் ஞானபிதா நமக்கு இந்த சித்த வித்தையை காட்டி கொடுத்திருக்கிறார். அது எப்படி நமக்குள் அது சரியாக நடக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கம் 4ஆம் அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனமானது அந்த பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்படி நாம் பிடித்திருக்கின்ற அந்த பலகையை நாம் விடாமல் அதை கட்டி பிடித்து கொண்டு, பலகை ஏதோ நம்மை பிடித்து கொண்டிருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது எத்தகைய விஷயமாக இருந்தாலும் சரி, அது பந்தப்பட்ட மனம். வெளிசுவாசம் என்று ஒன்று இருந்தாலே அது பந்தப்பட்ட மனமாகத்தான் இருக்கும். காரணம் 3வது அத்தியாயத்திலேயே ஞானபிதா இதை பற்றி தெளிவுபடுத்தி விட்டார். அந்த சுவாசம் என்பது வெளியில் சென்றாலே அது பந்தப்படும். வெளி விஷயங்களை கட்டி பிடித்து கொண்டிருக்கும், புலம்பிக் கொண்டிருக்கும். அதுதான் பாவம் என்பது. அதே புண்ணியம் என்பது அந்த ஜீவனை தனக்குள்ளேயே தக்க வைப்பது, அதை விரயமாக்காமல் தனக்குள்ளேயே வெளி சுவாசம் இல்லாமல் நிலை நிறுத்துவது. அப்படி நிறுத்தும் போதுதான் அது பந்தத்திலிருந்து விமோச்சனம் அடைகிறது, விடுதலை அடைகிறது. அதற்குதான் ஞானபிதா இந்த உபதேசம் என்ற முறையில ஈஸ்வரனோடு சமீபஸ்தானத்தில் முதலில் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உபதேசம். அந்த உபதேசத்தின் மூலமாக நாம் 24 மணி நேரமும் நமக்குள் அந்த ஜீவசக்தியான வாய்வை சலனமில்லாமல் உள்ளுக்குள்ளேயே அதை நிலை நிறுத்தும் போதுதான் நாம் 100% ஈஸ்வரனோடு தானாய் தன்மயமாய் ஆக முடியும் என்பதைத்தான் 4வது அத்தியாயத்துல தெளிவுபடுத்தினாரு. அதே சமயம் இந்த 5வது அத்தியாயத்துல பஞ்சபூதங்களினால் தான் சிருஷ்டி,
உலகத்துல சொல்லி வருவது என்னவென்றால் பஞ்சபூதங்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதனால் தான் சிருஷ்டி. அதாவது பாத்தீங்கன்னா உலகவாசிகளான அந்த வெளி சுவாசமுக்குள்ள மக்கள் பொதுவாக உதாரணம் சொல்லுது. பூமி தத்துவம் எதுனா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து உருவான எலும்பு, சத, ரத்தம், இதெல்லாம் எலும்பு, இதெல்லாம் சொல்லிக்கலாம். கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த திடமான பாகங்கள். நீர் தத்துவம்னா உள்ள ரத்தம் ஓடுதுன்றாங்க. நெருப்புனா நமக்குள்ள ஏதோ ஒரு சூடு இருக்குதுன்னு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் நெருப்பு இருக்கிறது. நமக்குள்ள வாயு என்பது நடமாட்டம் இருக்கின்றதான வாயு என்பது. ஆகாசம் என்ற வெளியும் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த வெளியில் காணக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய ஒன்று கலவைதான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஸ்தூல தேகம் என்று சொல்லுகிறார்கள். இதனால் தான் சிருஷ்டி என்று கூறுகிறார்கள். ஆனால் இதை கேட்பதற்கும் அறிவதற்கும் காண்பதற்கும் அடிப்படை தேவையாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு தான். அப்ப வெளியில தான் பஞ்சபூதங்கள் இருக்கு, அதாலதான் சிருஷ்டியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்ல, நமக்குள்ளேயும் அந்த பஞ்சபூதங்களுடைய நிலைகள் இருக்கிறது என்பதுதான் இந்த அத்தியாயத்தை ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார். அதனாலதான் உண்மையில வெளியில இருக்கிற அந்த பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னதுதான் பஞ்சபூதம் சரியா தெரியல உலக மக்களுக்கு. அது அதால இந்த பஞ்சபூதங்களுடைய உற்பத்தி எப்படி இருக்குன்னு சொல்றோம். முதல்ல அக்ஷரத்திலிருந்து ஆகாசமும், ஆகாயத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து அப்புவும், அப்புவிலிருந்து பிருத்திவி உண்டாகிறது பொதுவா உலகத்துல சொல்றாங்க. அப்ப பிருத்திவி என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா பூமி. அப்புன் என்று சொல்றது ஜலம். அந்த ஜலத்திலிருந்து அந்த பூமி உண்டான்னு சொல்றாங்க. இத நம்ம ஒரு காலம் நம்புவதற்கு இல்லை. ஏன்னா பூமி என்கின்ற ஒரு அவஸ்தை, அதாவது நம்ம வெளியில பொதுவா பாத்தீங்கன்னா உலகத்துல பூமின்னு ஒண்ணு இல்லைன்னா அதுல நீர் என்பதே கிடையாது. ஏன்னா இப்ப பொதுவாக 3/4 பங்கு நீர் இருக்கு, 71% 20 மீதி இருக்கிற நிலப்பரப்புன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த நீர் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன வரும்? முழுவதுமாக நிலமாகத்தான் இருக்கும். அந்த நிலத்தின் மேலதானே நீர் என்பது இருக்கின்றது. அப்ப நீரிலிருந்து தான் இந்த பிருத்திவி உருவானதுன்னு எப்படி நம்ப முடியும்? இந்த பூமி உருவாவதுன்னா எப்படி நம்ப முடியும்? அதே சமயம் ஒரு போர் போறோம்னா கூட குறிப்பிட்ட ஆழம் போனோம்னா தண்ணி வருது, நீர் கிடைக்குது அதுல. அப்ப பூமிக்குள்ளதானே அந்த தண்ணீர் இருக்கிறது. அப்ப தண்ணீருக்குள்ள பூமி இருக்கிறது எப்படி வரும்? அது இதை நம்புவதற்கு இடமில்லை. அப்ப பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டினா 5 வெளி, காற்று, நீர் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா ஒரு 60 நடக்குமா? அதை எத்துமே ஒரு கர்ப்ப பாத்திரத்துல வைத்தா சிருஷ்டி நடக்குமா? அததான் 4வது அத்தியாயத்துல ஞானபிதா கேட்டிருப்பாரு. அப்படி ஒரு காலம் வருவதற்கு இடம் கிடையாது. அப்ப அதுக்குதான் ஒரு விளக்கின் மூலமாக ஞானபிதா நமக்கு உதாரணம் சொல்கிறார். ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது. அது அப்படியே எண்ணிக்கொண்டா அதனுடைய பிரகாசம் என்பது கம்மியா தான் இருக்கும். அதுக்கு சுத்தி ஒரு சிமிழ், ஒரு கண்ணாடி குமிழ் வச்சோன்னா பிரகாசம் அதிகமாக இருக்கும். அந்த தீபத்திற்கும் அந்த கண்ணாடி குழலுக்கும் இடையில ஒரு காலி இடம்தான் இருக்கிறது. அதுல வாயுனுடைய கதாகதம் இருக்கவேதான் அந்த இடத்துல பிரகாசம் என்பது இருக்கிறது. அப்போ ஒரு கெட்டியான ஒரு குமிழ், ஒரு ஒரு கேப்பே இல்லை. அந்த மாதிரி குமிழ் விளக்கு மீது வச்ச விளக்கு அணைந்து விடும். அதே சமயம் அந்த விளக்கு பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த குமிழ் மேல ஏதோ ஒரு அடைப்பு, அதுக்கு காற்று வெளியில போகாம அடைச்சு விட்டாலும் என்ன ஆகும்? அது உள்ள வெளியில போக வேண்டிய காற்று போகாமல் அந்த தீபம் என்பது அணைந்து விடுகிறது. அந்த கண்ணாடி குழல் அதை தொட்டா சுடுது, தீபம் எரிந்து கொண்டிருக்கும் போது. ஆனா கண்ணாடி குழலுக்கும் அந்த தீபத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? வெறும் காலியிடம் தானே இருக்கு. உள்ள வாயுனுடைய நடமாட்டம் தானே இருக்கிறது. அததான் இந்த ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. விளக்க உதாரணமா சொல்லி, அந்த விளக்குக்கு அந்த குமிழ் ஒண்ணு இல்லைன்னா பிரகாசம் இல்லை.
அந்த கண்ணாடி குமிழ், அந்த கண்ணாடி சிமிழ் அது இல்லைன்னா அந்த சிமிழ் எடுத்துன்னா பிரகாசம், சிமிழ் வச்சா ஏன் பிரகாசிக்கின்றது? அப்ப அது ஏற்படக்கூடிய அந்த ஒளிக்கு ஒரு தடை ஏற்பட்டு அதுவே பிரகாசமாக மாறுகிறது, அது சிதறுது. மற்றபடி அந்த கண்ணாடி சிமிழ் இல்லைன்னா ஒளியானது அந்த தீபத்திலிருந்து பல பாகமாக சிதறுகிறது. அதான் நான் சின்ன போதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பசங்களோட ஒரு லென்ஸ் வச்சு ஒரு சூரிய வெளிச்சத்துல வச்சு ஒரு பேப்பர் வச்சுன்னா அது கீழே வந்து சூரிய வெளிச்சத்துல லென்ஸ் வச்சு அது கீழே ஒரு பேப்பரை வச்சுன்னா அந்த அந்த மொத்த அந்த சூரியனுடைய ஒளியை வந்து ஒரு லென்ஸ் வைக்க சொல்ல வந்து ஒரு புள்ளியில குவியும். அந்த புள்ளியில குவியிற புள்ளியில அந்த பேப்பர் வச்சுன்னா பேப்பர் கொஞ்ச நேரத்துல எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப மொத்த சக்தியும் ஒரு புள்ளியில குவியிறது. அதே மாதிரிதான் அந்த கண்ணாடி சிமிழ் அதுக்குள்ள மேல வைக்க சொல்ல பாத்தீங்கன்னா சிதறி கிடக்கின்ற அந்த ஒளியினுடைய ஆற்றல் ஃபுல்லா ஒரு குவிந்து அந்த கண்ணாடி மூலமாக சுத்தி அது பிரதிபலிக்கின்றது. அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்த அகங்காரமாகிய இந்த உடலுக்குள்ளோ, கண்ணுக்கு தெரிக்கின்ற உடலுக்குள்ளோ வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள் இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சபூதங்கள் என்பது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அதுதான் உண்மை ஞானபிதா தெளிவா சொல்றாரு. ஆகாசம் என்பது சதாசிவன், வாயு என்பது சிவனாகவும், ஜீவன் என்பது சிவனாகவும், அக்னி ருத்தனாகவும், நமக்குள் இருக்க அந்த மனம் என்பது ஜலாம்சமாகவும், அப்புறம் அகங்காரம் அதுதான் வந்து நமக்குள்ள பிருத்திவி என்னிட பூமி தத்துவமாக அதுதான் நமக்குள்ள அதுதான் இருக்கிறது. அந்த ஐந்தனுடைய செயல்பாடுகள் தான் நமக்குள்ள பிரகாசிக்கின்றது. நமக்குள்ள பாத்தீங்கன்னா அது எப்படி அந்த கண்ணாடி குமிழ் அந்த கண்ணாடி சிமிழ் தான் வந்து நான் எனும் அகங்காரம். நமக்குள்ள அந்த நான் எனும் அகங்காரம் ஒண்ணு இருக்குவேதான். நமக்குள்ள அந்த வாயு என்பது கதாகதம் செய்து கொண்டிருக்கிறது. நமக்குள்ள ஒரு வெட்டவெளி பாகங்களும் இருக்கிறது. நமக்குள்ள அந்த ஜீவஸ்வரூப அக்னி ஸ்வரூபமான அந்த ஜீவனுடைய நிலை இருக்கிறது. அதுதான் வந்து நமக்குள்ள வந்து வெளிப்பட்டு பிரகாசிக்கின்றது. அந்த மாதிரி பிரகாசிக்கிறதாலதான் நம்ம கேட்பது, காண்பது, அறிவது அனைத்து நிலைமைகளும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அது எப்படின்னா அந்த கண்ணாடி சிமிழ்தான் நான் எனும் அகங்காரம். அந்த அகங்காரம் அது இருக்கவேதான் நமக்குள்ள வந்து வெளியில வியாபிக்க முடிகிறது. இந்த உலகத்தை நம்மளால அறிய முடிகிறது. அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்றார் ஞானபிதா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த நம்ம மூக்கு சரி வாயுனுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த மூக்கு துவாரமோ வாயை நம்ம அடைச்சு மூடிட்டோம்னா, ஒருவருக்கு மூடிச்சுன்னா கொஞ்ச நேரத்துல அவர் செத்து போயிடா, இறந்து போயிடாரு. இதுக்கு என்ன காரணம்? அதேதான் ஞானபிதா இந்த விளக்கினுடைய உதாரணத்துல சொல்றாரு. அந்த விளக்கு சிமிழ் வைத்திருக்கோம், ஒரு விளக்கு இருந்து கொண்டிருக்கு, அந்த சிமிழ் வைத்திருக்கோம், அதனுடைய காற்று வெளியில புகாமல் அடைச்சு விட்டா என்ன ஆகும்? அது உள்ளுக்குள்ளேயே அந்த புகையானது சேர்ந்து சேர்ந்து உள்ள இருக்கிற அந்த தீபத்தை அணைத்து விடுகிறது. அதே சமயம் நம்மளுடைய அந்த உடம்புல மூக்கு வாய் மூடிட்டேன்னா என்ன ஆகும்? அதுதான் வெளியில அந்த வெளியில அந்த கதாகதம் உள்ளும் வெளியிலும் அந்த காற்று வெளியில போகக்கூடியது. உள்ள இருக்கக்கூடிய அந்த அபான வாயு வெளியிலே போகாமல் விட்டால் என்ன ஆகும்? அது அப்ப மூக்க மூடிட்டுன்னா உள்ள அபானனே நிறைந்து அந்த ஜீவன் செத்து போய்கின்ற நிலைமைக்கு வருகிறது. எப்படி அந்த தீபம் என்பதை அணைந்து விடுவது போல நாமும் அந்த செத்து போகின்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அதுக்குதான் ஞானபிதா சொல்ல பஞ்சபூதங்களால் தான் சிருஷ்டின்னா, மத்த காது வழியா ஓட்டை இருக்கிறது, மத்த வழி எத்தனை ஓட்டைகள் இருக்கிறது, அதன் வழியாக அந்த காற்றினுடைய கதாகதம் நடக்கலாம்ல. அப்ப வெளியில் தெரியக்கூடிய அந்த பஞ்சபூதங்களால அந்த சிருஷ்டி இல்ல, உண்மையில நமக்குள் இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்களால் தான், அதெல்லாம் சிருஷ்டி அப்படின்றதான் இன்னும் நல்லா தெளிவுபடுத்துகிறாரு. அதுக்குதான் பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சதாசிவனாக இருக்கின்ற அந்த ஜோதியும்,
வாயு என்பது சிவனாய் இருக்கின்ற அந்த ஜீவனும், அக்னி என்பது ருத்தனாய் இருக்கின்ற அந்த தேயும், அப்பு என்பது விஷ்ணுவாய் இருக்கின்ற அந்த மனமும், பிருத்திவி என்பது பிரம்மாவாய் இருக்கின்ற அகங்காரமும். ஆனால் பஞ்சபூதங்கள் அக்ஷரத்திலிருந்து தான் உற்பவித்தது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அக்ஷரம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா தானாய் இருக்கின்ற அந்த பிரம்மம். இத பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஞானபிதா முன் அத்தியாயங்கள்ல. தான் தானே காலியா இருக்கின்ற அந்த ஆகாசம் ஃபர்ஸ்ட் உருவாச்சியது நமக்குள்ள. அது தலையினுடைய அந்த மேல் பாகம், புருவ மத்தியத்துக்குடைய அந்த மேல் பாகம். அப்பதான் அந்த 5 குணங்கள் அதுல இருந்துதான் உண்டாச்சு. அந்த குணங்கள் தான் இப்ப சொன்ன இந்த நிலைமைகள். இப்ப சொன்ன ஆகாசம் என்பது சதாசிவனாயிருக்கின்ற ஜோதியும், வாயு என்பது சிவனாயிருக்கின்ற ஜீவனும், அக்னி என்பது ருத்தனாயிருக்கின்ற அந்த தேயும், அப்பு என்பது விஷ்ணுவாயிருக்கின்ற அந்த மனமும், பிருத்திவி என்பது பிரம்மாவாய்க்கு நானும் அகங்காரமா இருக்கின்றதாகும். இதுதான் இந்த இடத்துலதான் 5 குணங்கள். அந்த பிரம்மத்திலிருந்துதான் ஆகாசத்துல அதனுடைய தானா இருக்கின்ற இந்த வஸ்துகள் தான் அது அந்த பிரம்மத்திலிருந்துதான் அது உருவாச்சு. அந்த குணங்கள் தான் இப்ப சொன்ன இந்த நிலைமைகள். இந்த 5 குணமா இருக்கிற இந்த பஞ்சபூதத்தால் இது இருந்தா மட்டும்தான் சிருஷ்டிக்க முடியும். அந்த சிருஷ்டி கூட எப்ப நடக்குது? சம்யோகத்திலால் தான் நடக்குது. இதுல இந்த 5த்துல ஏதோ ஒண்ணு இல்லைன்னாலும் சரி, அது அந்த இடத்துல ஆண் பெண் சம்யோகமே நடக்காதது, சம்போகமே நடக்காதது. அதுல அதுக்குதான் இன்னொரு உதாரணம் சொல்ல, நம்ம தூங்க சொல்ல நம்ம அகங்காரம் இந்த மனதும் அந்த இடத்துல பிரகாசிக்கிறது இல்ல, வெளியில வர்றதில்ல. அந்த சமயத்துல சம்யோகம் செய்ய முடியுமானா முடியாதது. அந்த சமயத்துல ஜீவனம் இருந்தது, ஆகாசமா இருந்தது, தண்ணீர் தானே அது இருந்தது. ஆனா எப்ப நம்ம தினசரி தூக்கம் சொல்றோமோ, அதுல இருந்து விழிக்கிறோமோ, அப்பதான் அந்த இடத்துல அந்த பிரகாசமா இருக்கிற அந்த ருத்தனனும் அப்பதான் வெளியில நம்ம வியாபிக்கிறோம். அதுதான் பிரகாசம்ன்றது இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல அப்பதான் மனமானது ஒர்க் ஆகுது. அந்த டைம்ல அகங்காரமான பிரம்மாவும் அப்பதான் உண்டாகுது. அப்போ இப்ப 5 பூதங்களும் அப்பதான் கம்ப்ளீட் ஆகுது. அந்த தன்னில் தான் 5 பூதங்களும் எப்போ ஏககதியாகி ஒரே கதியாகி வியாபிக்காமல் அது எப்போ 5மே உள்ளுக்குள்ள ஒன்று சேர்ந்து சம்யோகித்தால் தான் அந்த டைம்ல தான் நமக்குள்ள அது சிருஷ்டி என்பது அது உண்டாகிறது. இதனால் தான் பஞ்சபூதங்களால சிருஷ்டி உண்டாதுன்னு சொல்லத்துக்கு காரணம். சௌந்தர்யமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கேட்கணுங்களா? ஐயா நீங்க முடிச்ச உடனே நான் அதை கண்டினியூ பண்ணிடலாம்னு இருக்கேங்க ஐயா. சரிங்க கண்டினியூ பண்ணுங்க நீங்க. அடிப்படையில சிருஷ்டின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த மாதிரி எந்த ஒரு தத்துவத்திலையும் உலகத்துல கிரகிக்காமல் இந்த மாதிரி அனுபவஸ்தர் எழுதி வச்ச இந்த நூல்களை தவறாக அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா அனுபவஸ்தர் எழுதி வச்சதுல கவிஞர்கள் எல்லாம் தன்னை உணர்ந்த அனுபவஸ்தர்கள் எழுதி வைத்தது. ஆனால் தன்னை உணராமல் வெறும் பக்தி யோகத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் மொழிபெயர்த்ததால் தான் இப்படி தவறாக அது விளக்கங்களாக அது மாறிவிட்டது. அதை படித்து விட்டுத்தான் இப்படித்தான் சிருஷ்டின்ற மாதிரி அது மாயினுடைய விளைவால நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஒரு சிருஷ்டி உருவாகணும்னா இந்த பஞ்சபூதங்கள் இது 5 இப்ப சொன்னப்பட்ட நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒருங்கிணைக்கும் போதுதான் சிருஷ்டி உருவாகுது என்ற முறையில தான் ஞானபிதா இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்துறாரு. அது 2ஆம் அத்தியாயத்துல பொதுவாக சொல்லியிருப்பாங்க. எந்த இடத்துல ஜீவசக்தியான வாயுவும் அதே சமயம் சுக்லமும் சுரோனிதம் ஒண்ணு சேருதோ அந்த இடத்துல சிருஷ்டின்ற முறையில சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் தான் இன்னும் அதை விரிவுபடுத்தி இந்த எந்தெந்த பஞ்சபூதங்களால அதை எப்படி ஒருங்கிணைந்தது என்ற முறையில தான் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியில ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இப்ப பஞ்சபூதங்களை கொண்டுதான் சிருஷ்டின்னு பாத்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டது, சோ அதனால கண்டினியூ பண்ண முடியல. சோ இன்னைக்கு இதை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறோம். சரி, ஓகே. இப்ப பஞ்சபூதங்களால சிருஷ்டி அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமே செத்து போக மாட்டாங்க இல்லையா? ஏன்னா ஏதாவது ஒரு பூதம் வெளியில போயிடுச்சு, நசிச்சு போயிடுச்சுன்னா கூட இன்னொரு பூதம் இருக்கும், அதை நம்மளை பார்த்துக்கும். சோ அந்த மாதிரி செத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது.
இப்ப ஒருத்தரோட மூக்கையும் வாயையும் அடைச்சிட்டனா அவர் இறந்து போயிடுறாரு. ஏன்னு பார்த்தோம், இப்ப 2 துவாரங்கள் இருக்கு இல்லையா, 2 இடம் காலியான ஸ்பேஸ தான் நம்ம அடைச்சுக்கிட்டோம். ஆனா அவங்க ஏன் இறந்து போயிடுறாங்க? மத்த காலி இடம்லாம் இருக்குதானே உடம்புல, சோ அது வழியா பயன்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஜீவசக்தியான வாயு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த 2 இடத்துல மட்டும்தானே அடைச்சிருக்கும். சோ மத்த இடத்துல எல்லாம் அது கதாகதம் செஞ்சிருக்கலாம் இல்லையா? அதுவும் கிடையாது. அப்ப பிரகாசம், நெருப்பு, அக்னி அதுவும் அந்த 2 இடத்த தான் அடைச்சிருக்கோம். மத்த இடம்லாம் இருக்குல்ல, அங்க இருந்து பிரகாசிச்சிருக்கலாம் இல்லையா? சோ அது அங்க இருந்தும் பிரகாசிக்கல. சரி, இது ஏன் அப்படின்னு பார்ப்போம். அப்ப அந்த விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது இல்லையா, இப்ப அந்த விளக்கே தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த விளக்குல அந்த கண்ணாடி குழல் வச்சிருக்கோம். அந்த கண்ணாடி குழல் உள்ள ஒரு உள் ஆகிய ஒரு காலி ஸ்பேஸ் இருக்கு. அதுல வாயு கதாகதம் செஞ்சிட்டு இருக்கு. அதுல அக்னி இருக்கு. சோ அதனாலதான் அது ரொம்ப பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம வச்சிருக்க இந்த ஜடத்திலையும், இந்த விளக்காகிய ஜடத்திலையும் என்னன்னா ஒரு கண்ணாடி குழல் வைக்கிறோம். என்ன கண்ணாடி குழல் வைக்கிறோம்? நான் அப்படின்ற இந்த கண்ணாடி குழலை வைக்கிறோம். அந்த கண்ணாடி குழலை வைக்கும் போதுதான் நமக்குள்ள இருந்து பிரகாசிச்சு இந்த உலகம் உண்டாகிறது. இந்த நான் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகன்ற ஒண்ணு உண்டாகுது. அப்ப அது மட்டும் கிடையாது. ஓகே, இப்ப இந்த 2 ஹோல் இருக்கு இல்லையா, வாயையும் மூக்கையும் மூடிக்கிட்டோம் இல்லையா, இப்ப அதுல அந்த காலி ஸ்பேஸ்ல வாயுவோட கதாகதம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அக்னியும் அந்த வாயுவோட சேர்ந்து கதாகதம் நடக்குது. இது உடம்புல இருக்க அந்த காலி ஸ்பேஸ் ஃபுல்லா இது போயிட்டு வந்துகிட்டும் சஞ்சரிச்சுக்கிட்டும் இருக்கு. அதனாலதான் நம்ம உடம்புல ஒரு சூட ஃபீல் பண்ண முடியும். சோ இது எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த கண்ணாடி வச்சிருக்க இல்லையா, அந்த விளக்கு வச்சிருக்க இல்லையா, அந்த கண்ணாடி குழல் இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி குழலுக்கும் அந்த விளக்குல எரியிற அந்த அக்னிக்கும் எந்த ஒரு டச்சிங்குமே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. ஆனா அதுல அந்த வாயுவோட கதாகதமும் அந்த ஆகாசமும் இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, அந்த கண்ணாடி குழலோட எண்டு வரைக்குமே அந்த ஹீட் வியாபிச்சு இருக்கும். அதே மாதிரி இதுலயும் அந்த வாயுவோட அக்னியோடையும் கதாகதம் இருக்கிறதால நம்ம உடம்பு முழுக்கவும் அந்த சூட்டை ஹீட்ட நம்மளால உணர முடியுது. ஆனா அதே மாதிரி அந்த கண்ணாடி குழல்ல அந்த அக்னி அணைஞ்சு போயிருச்சுன்னா அந்த கண்ணாடி சூடு தணிஞ்சிரும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்தும் அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில போயிருச்சு அப்படின்னா நம்ம உடம்புலயும் அந்த சூடு இருக்காது. இதை தொட்டு பார்த்தா தெரியும். இப்ப நம்மள தொட்டு பார்த்தாலோ இல்ல உரசி பார்த்தாலோ அந்த சூட்டை உணர முடியும். ஆனா ஒரு பிணத்துக்கோ அந்த ஜீவசக்தி வெளியில போயிடுச்சுன்னா ஒரு பிணத்துக்கு அந்த சூடு இருக்காது. அதை நாம தொட்டு பார்த்தாலோ இல்ல உரசி பார்த்தாலோ என்ன பண்ணாலுமே அந்த சூட உணர முடியாது. அதே மாதிரி இப்ப ஒரு பஞ்சபூதங்களாலதான் சிருஷ்டி அப்படின்னா 5 பூதங்கள் சேர்ந்துதானே அதை உருவாக்கி இருக்கு. அப்ப அது செத்து போகும்போதுமே 5 பூதமுமே வெளியில போயிடணும் தானே. அது 5 பூதமுமே வெளியில போயிடுச்சுன்னா ஒண்ணுமே அந்த இடத்துல இருக்காது தானே. சோ இதை ஒரு உதாரணம் மூலயமா பார்க்கலாம். இப்ப பஞ்ச உலோகங்கள் இருக்கு. அதாவது தங்கம், வெள்ளி, ஈயம், இரும்பு, சோ இந்த மாதிரி ஒரு 5 உலோகங்கள் இருக்கு. இத வச்சு ஒரு சிலை செய்யறாங்க. இந்த சிலைய திரும்ப உருக்கும் பொழுது உருகுனா எல்லாமே ஒட்டுமொத்தமா தானே உருகுது. தனித்தனியா வெள்ளி ஒரு ஃபாரன்ஹீட்லயும் தங்கம் ஒரு ஃபாரன்ஹீட்லயும் அப்படி உருகி அந்த சிலையா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா வெளியில வரல, உருகிடுது, அவ்வளவுதான். அதே மாதிரிதானே இப்ப நம்ம உடம்பும் இந்த பஞ்சபூதங்களால செஞ்சிருந்தோம்னா மொத்தமா தானே போகணும். இப்ப அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில போயிட்டோன்னே செத்து போயிடுது, அந்த நிலைமை வராது இல்ல. அப்ப எல்லா பூதமும் அந்த இடத்துல நசிச்சு தானே போகணும், போகல இல்லையா? அப்ப பஞ்சபூதங்கள்னா என்னென்ன அது தெரியல. அது தெரியாததாலதான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க. இப்ப பஞ்சபூதங்கள் எது எதுன்னு பார்ப்போம். இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் ஆகாசம்னு. ஆகாசம், வாயு, தேயு, அப்பு, பிருத்வி பார்த்திருந்தோம் இல்லையா?
இதுல இந்த ஆகாசம்ன்றது சதாசிவனான ஜோதி. இவர் எங்க இருக்கிறாருன்னா நம்ம புருவ மத்தியத்துக்கு மேல இருக்கிறார். அதுக்கப்புறம் வாயு இருக்கார். இது சிவன் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு ஜீவன். அவரு எங்க இருக்காருன்னு பார்த்தா, நம்ம தேஜஸ் பார்த்தோம் இல்லையா, பிரகாசம் ஜோதி பார்த்தோம் இல்லையா, அந்த சதாசிவத்தோட ஜோதி பார்த்தோம்ல, அந்த இடத்துல இருந்து உருவ மத்தியத்து வரைக்கும் அந்த ஜீவன் இருக்கிறார். அதுக்கப்புறம் அக்னி, அதாவது ருத்ரன், தேஜஸ், இது எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம புருவ மத்தியத்துல இருந்து நம்மளோட மூக்கோட ஆரம்பம் மேல, புருவ மத்தியத்துக்கு கீழே ஒரு மூக்கோட ஆரம்பம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து அது வரைக்கும் அந்த ருத்ரன் இருக்காரு. அதுக்கப்புறம் ஜலம், அதாவது மனமாகிய விஷ்ணு, அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தா அந்த மூக்கு ஆரம்பிக்கிறது இல்லையா புருவ மத்தியத்துக்கு கீழே, அதுல இருந்து மூக்கு நுனி வரைக்கும் அவர் இருக்கிறார். சோ அதுக்கு கீழே தான் இந்த பிரம்மா, அகங்காரம், மண்ணு, சோ இவங்க இருக்கிறாங்க. இதுதான் அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியது. பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியது வேற ஒண்ணும் இல்ல, இந்த பஞ்சபூதங்களுடைய பஞ்ச குணங்களா இருக்கக்கூடிய இந்த குணங்கள் தான். அதாவது அகங்காரம், மனம், அந்த பிரகாசம், ஜீவன், சதாசிவம். சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த பஞ்சபூதம் தான், அதாவது இவங்க பிரம்மம்னு சொல்லுவாங்க. பஞ்ச பிரம்மம், பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள்னு இதை சொல்லுவாங்க. சோ இது அஞ்சும் சேர்ந்து ஏக கதியா வரும் பொழுதுதான் சிருஷ்டி உண்டாகுது. இந்த உலகம்ன்ற நிலைமையும் இந்த சிருஷ்டின்ற நிலைமையும் அதனாலதான் வருது. அப்ப அந்த ஆகாசம் இருக்கு இல்லையா, தானா இருக்கிற அந்த பிரம்மம், சோ அதுல இருந்து ஜீவன் சலனம் ஏற்படும் போது ஜீவன் உண்டாகுது, ஜீவன்ல இருந்து மனம் உண்டாகுது, மனதுல இருந்து அகங்காரம் உண்டாகுது. சோ இந்த மாதிரிதான் சிருஷ்டி ஏற்படுகிறது. அது வெளியில சொல்ற மாதிரி அந்த பஞ்சபூதங்களை வச்சு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்ப ஒரு சிருஷ்டி உருவாகணும் அப்படின்னா அந்த இடத்துல சம்யோகம் நடக்கணும். இந்த சம்யோகம் நடக்கணும்னா இப்ப இது அஞ்சும் ஒண்ணு சேரணும். இது அஞ்சு எப்ப ஒண்ணு சேரும், நாம முழிச்சிட்டு இருக்கப்ப தான் ஒண்ணு சேரும். ஏக கதியா வரும்போதுதான் ஒண்ணு சேரும். அப்ப நம்ம தூங்கும் போது இல்ல ஒரு பிணத்துக்கு இந்த நிலைமை இருக்காது. ஏன்னா தூங்கும் பொழுது ஜீவசக்தியான வாயுவும் அக்னியும் பிரகாசமும் வெளியில வராது, உள்ளுக்குள்ளவே இருக்கும். அதே மாதிரி ஜீவனும் ஆகாசமும் தன்னில் தானே நிலைச்சிருக்கும். சோ அதனால அஞ்சு ஒண்ணு சேராததால இந்த சிருஷ்டி சம்யோகம் எதுவுமே பண்ண முடியாது. சோ அப்ப இந்த அஞ்சு குணங்களை வச்சுதான் சிருஷ்டி நடைபெறுது. இததான் பஞ்சபூதங்கள்னு சொல்றாங்க. ஆனா வெளியில இருக்க அந்த நீரு, நிலம், காற்று, ஆகாசம், நெருப்பு, இது அந்த பஞ்சபூதத்தை வச்சு கிடையாது. பஞ்சபூதம்னு இவங்க சொல்றது சிருஷ்டிக்காக இததான் சொல்றாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பஞ்சபூதம்னா அதுதான் வச்சு சிருஷ்டிக்குது அப்படின்னு இதை பத்தி எதுவுமே தெரியாம யாரோ ஒருத்தவங்க புக் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்களோட அனுபவத்தை எடுத்து தான் அனுபவம் மாதிரியே இவங்க பேசுறாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு வாழை மரம் வச்சிருந்தாரு. அந்த வாழை கண்ணு வச்சிருக்காரு. அந்த அது பெருசாகி காய் காய்க்கும் போது அதுல கொஞ்சம் காய பறிச்சு கூட்டு பண்றாரு, பொரியல் பண்றாரு, பாயசம் வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யறாரு. செஞ்சு அதை நல்லா ஒரு இலைய வச்சு எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு லாஸ்டா ரசமும் வச்சு சாப்பிட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இலைய எடுத்துட்டு போய் வெளியில போட்டா அத ஒரு நாய் நக்கி பாக்குது. இப்ப அதுல என்ன அந்த இலையில பரிமாறப்பட்டதோ, அதுல என்ன சுவை இருந்ததோ எதுவுமே அந்த நாய்க்கு தெரியாது. ஏன்னா அது நாய் சாப்பிடல. அது அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட சுவையும் அது டேஸ்ட் எல்லாமே தெரியும். அப்ப இன்னொரு நாய் வந்துச்சு. அந்த இலையில அதுவும் நக்கறதுக்கு வரும்பொழுது என்னாச்சுன்னா, இந்த ரெண்டு நாய்க்குள்ள சண்டை போட்டுக்கும். சண்டை போட்டுட்டு காயெல்லாம் ஆயிட்டு அந்த மாதிரி இருக்கும். சரி, இதே மாதிரிதான் இப்ப நிறைய பேர் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
மத்தவங்களோட புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க அனுபவத்தை இவங்க அனுபவம் மாதிரி பேசுவாங்க. ஆனா அது எப்படி பேசுவாங்கன்னா, பாயாசத்துல உப்பு அதிகணும், கூட்டுல புளி அதிகணும், ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். சோ இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதோட இன்னைக்கு நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். குட் மார்னிங் சார். வாங்க. ஓ வாங்க வாங்க, பால்ய ஃப்ரெண்டாச்சே. ஆத்ம நமஸ்காரம். என்ன இந்த பக்கம் ஒரு உரையாடல். எப்படி ஆத்தோரம் வந்துட்டீங்க? குளிக்க போறீங்களா? ஆமாங்க. இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக கருத்தெல்லாம் சொல்லுவீங்க, அது ஏதாவது இருந்தால் கேட்டு போகலாமே அப்படின்னு வந்தேன். இன்னைக்கு ஏதாவது தகவல் இருக்கா? தகவல் ஏதாவது சொல்றீங்களா? தகவலா? இந்த ஆத்தோரம் பாறை நுனியில உட்கார்ந்துருக்கீங்க, பெரிய பள்ளம் பக்கத்துல இருக்கு. தவறி விழுந்தா வீட்டுக்கு தாயா தகவல் சொல்ல வேண்டி வரும். இப்படி உட்கார்ந்துட்டு என்கிட்ட தகவல் கேட்குறீங்களே. முதல்ல நேரா உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க, பாதுகாப்பா உட்காருங்க, கொஞ்சம் உள்ள வந்து உட்காருங்க. பாறை நுனியிலையா உட்காருவாங்க? அங்கே ஒரு பள்ளம் இருக்கும்போது முடிஞ்சா பத்மாசத்துல உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் முடிஞ்சா நான் சொல்றத நீங்க சதா பிராணாயாமம் பண்ணிட்டு கேட்டா இன்னும் நல்லா இருக்கும். கேட்குறீங்களா? கேட்குறேங்க. அதை பத்தி என்ன? நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே. இப்போ சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்லலாம் உங்களுக்கு அப்படின்னா, பஞ்சபூதங்கள் பற்றி சொல்லட்டுமா? சொல்லுங்க. பஞ்ச அப்படின்னா என்னது? 5. கரெக்டா சொல்லிட்டீங்களே. எப்படி சொன்னீங்க? அது ஹிந்தி சமஸ்கிருதமா தெரியாது. என் மனைவி பேரு பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணமா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி தெரியலையே எனக்கு. நான் பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லை, அது ஒரு காரணம் இருக்கு. பஞ்சம் வரணும்னு சொன்னா வீட்டுல எங்க பஞ்சம் வந்துருமோன்னு பஞ்சு அப்படின்னு கூப்பிடுவேன். அவ்வளவுதாங்க. சரி, உங்க கதை விட்டுட்ட, வீட்டு கதை. நம்ம விஷயத்துக்கு வாங்க. நான் ஒரு 5-10 நிமிஷம் தான். எனக்கு சீக்கிரம் கிளம்பணும், குளிக்கணும், துணி துவைக்கணும், கிளம்பணும். அதனால சுருக்கமா பேசிட்டு கிளம்பிடுறேன். சரியா? உங்க டவுட் 1-2 இருக்கும், அதை கேளுங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ இங்க பஞ்சபூதங்கள் எவை எல்லாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதான் பஞ்சபூதமா? நண்பர் சொல்றாரு, பால்ய நண்பர். பஞ்சபூதம்னா நிலம், நீர், அப்புறம் நெருப்பு, காற்று. அவ்வளவுதான். 4 தானே எங்க இருக்கு? 5ங்க, மொத்தம் 5. அதாங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று. அவ்வளவுதான். நீங்க கீழேயே குனிஞ்சு பார்த்துட்டே 4 சொல்றீங்க. கொஞ்சம் அப்படி மேல பாரு கண்ணா. என்ன தெரியுது? அண்ணா பாரு கண்ணா. ஆகாயம். கரெக்ட். அப்ப அதே சேர்த்துக்கிறேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதங்கள். இது 5ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. இப்போ உங்ககிட்ட இதை பத்தி எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. நான் கேட்கட்டுமா? கேளுங்க. அதுக்கு தானே இப்ப ஆத்தோரம் உட்கார வச்சுட்டீங்க. என்னைய குளிக்கவும் இல்லை, துணி துவைக்கவும் இல்லை, 5-10 நிமிஷம் பேசிட்டு நான் கிளம்புறேன். என்ன கேள்வின்னா, எனக்கு கேட்கதான் தெரியும், நான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். சரி, ரைட், ஓகே. சேருங்க. 1, என் சந்தேகம் என்னன்னா, 5 சந்தேகம் பஞ்சபூதங்கள் பத்தி. பஞ்சபூதங்களில்தான் சிருஷ்டி என்று சொன்னால் அது சரியா தப்பா? 2, அந்த பூதங்கள் கண்ணால் பார்த்து தொட்டு உணரும் பொருளா இல்லையா? டேஞ்சபிள் ஆர் நாட் டேஞ்சபிள்? இது ஒரு சந்தேகம். 3, இந்த 5ம் சேர்ந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சேர்ந்துதான் இந்த உடம்பு உருவானது சொல்றாங்களே, இது சரியா தப்பா? சந்தேகம் நம்பர் 4, போன தடவை இதே ஆத்தோர உட்கார்ந்து பேசும்போது நீங்க என்னவோ சிருஷ்டி உண்டாவதுக்கு ஜீவசக்தி வேணும், அது பத்தாது, சுக்கிலமும் வேணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சரி, 2 நான் ஏத்துண்டேன். இப்ப என்ன அடிஷனலா பஞ்சபூதம் வேணும்னு ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அதுவும் வேணுமா சிருஷ்டிக்கு? அது எப்படி? சுக்கிலம் இருந்தால் போதாதா? ஜீவசக்தி இருந்தால் போதாதா? பஞ்சபூதங்களும் வேணும்னு சொல்றீங்களே. இப்படி ஒவ்வொன்றா சேர்த்துட்டே போனா எப்படிங்க? இது ஆத்தங்கரை. இதுக்கு நீங்க என்னங்கிற எனக்கு சொல்லுங்க.
அப்படிங்கிறான். அதுலயே 4 கேள்வி தானா? எப்ப பார்த்தாலும் 5னா 4 5 கேள்வி சொன்ன 4 தானே கேட்டிருக்க. ஐயோ இது எனக்கு பழக்கமா போச்சு. சரி 5வது கேள்வி கேட்கிறேன், விட்டுட்டேன். நல்லா கணக்கு படிச்சிருக்க பாரு. 5வது கேள்வி என்னன்னா, பஞ்சபூதங்கள் நம் உள்ளே இருக்கிறதா வெளியில? ஏன்னா நிலம் நீர் எக்ஸெட்ரா எல்லாமே வெளியில் தானே இருக்குது. நீங்க எல்லாமே உள்ள இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்ப இது எங்க இருக்கு? நிலம் நான் வெளியில பாக்குறேன், நீர் வெளியே பாக்குறேன், இப்படி எல்லாமே வெளியே தானே பாக்குறேன். இது எப்படி? இப்படி 5 கேள்விகள், பஞ்சுன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்டான் என்கிட்ட. என்ன சொல்றது? 5 கேள்வி கேட்டிருக்கான். இவனுக்கு புரியுற மாதிரி சொல்றதான் பெரிய பாடு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், சொல்றேன். பஞ்சபூதங்களில் இருந்துதான் சிருஷ்டி என்பதுதான் உண்மை. இது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க நீங்க. ஏன்னா பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் சிருஷ்டி செய்வதுக்கு அது வேணும். சுக்கிரமும் அது இருந்தா ஜீவசக்தி வாயு இருந்தா போதாது. அதுக்கு காரணம் சொல்றேன். ஞானபிதா சொல்றதுதான், நானா ஒண்ணும் சொல்றதில்ல. எனக்கு எப்படி தெரியும்? ஞானபிதா சொன்னதுதான். ஆனால் பஞ்சபூதங்களில் சிருஷ்டிதான் என்று சொன்னாலும் கூட அந்த பஞ்சபூதங்கள் என்ன என்ன என்று உலகத்துக்கு தெரியலப்பா. உண்மை தன்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்காங்க. அதனால நீர் நிலத்துல இருந்தா உடம்பு வந்து சொல்றாங்க. இங்க சிருஷ்டி உண்டாவதுக்கு ஜீவசக்தியான வாயுவும் சுக்கிலமும் வேண்டும். அது சந்தேகம் இல்லை. இது வரைக்கும் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை. அது தப்பும் கிடையாது. ஆனால் அது மட்டும் போதாது. கூடவே சில குண அமைப்புகளும் இருக்க வேண்டும். அந்த குணங்கள் தான் இந்த பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்பது பூதங்கள் அல்ல, பேய் பிசாசு அல்ல, நிலம் நீர் என்று தொட்டு பார்க்க network problem. பொருட்கள் அல்ல, அவை பஞ்ச குணங்கள். அந்த 5 குணங்களில் ஒன்றேனும் இல்லாவிட்டால் சம்போகம் இல்லை, சிருஷ்டி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த 5 குணங்கள் எங்கே இருக்கின்றன? அந்த 5 குணங்கள் என்னவா இருக்கின்றன? இது முக்கியமான ஒரு கேள்வி. அந்த 5 குணங்கள் நம்மில் இருக்கின்றன, வெளியில் உள்ள அல்ல. வெளியில் உள்ள நிலம் நீர் என்று சொல்கிறோமே அது அல்ல, நம் உள் இருக்கின்றன. சொல்லப்போனால் ஆகாயம் என்பது சதாசிவனாய் இருக்கிற ஜோதி, வாயு என்பது சிவனாய் இருக்கிற ஜீவன், அக்னி என்பது ருத்திரராய் இருக்கிற தேயு, நீர் என்பது விஷ்ணுவாய் இருக்கிற மனம், நிலம் என்பது பிரம்மாவாய் இருக்கிற அகங்காரம். இந்த 5 குணங்கள் நம்மிலே நம்முள்ளே இருக்கின்றன. எனவே இவைகளை வரிசைப்படுத்துவதானால் ஜோதி, ஜீவன், அக்னி, மனம், அகங்காரம் இவை 5ம் சம்பவத்துக்கு தேவை. ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டாலும் சம்போகம் இல்லை. மாப்பிள்ளைக்கு மனம் மட்டும் இருந்தால் போதுமா? போதாது. இந்த 5ம் வேண்டும். மணப்பெண்ணுக்கும் தான். அச்சரத்தில் இருந்து ஆகாயம், ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து அப்பு, அப்புவிலிருந்து பிரிதிவி உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த சமஸ்கிருத வார்த்தைகள் வேணாங்க, தமிழே சொல்லுங்க, தம் உள் படிக்கலாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தமிழில் முழுவதுமாக சொல்லலாம், சமஸ்கிருத கலப்பு இல்லாமல். அதாவது அச்சரத்திலிருந்து வெளி உண்டானது, வெளியிலிருந்து காற்று உண்டானது, காற்றிலிருந்து நெருப்பு உண்டானது, நெருப்பிலிருந்து நீர் உண்டானது, நீரிலிருந்து நிலம் உண்டானது. அப்படி சொல்லப்படுகிற அந்த நிலையில் இவை இந்த ஆகாயம் என்ற சதாசிவ ஜோதி என்று சொல்கிறோமே அது, இவையெல்லாம் இந்த நிலையில் அச்சரத்திலிருந்து ஆகாயம், ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து அப்பு, அப்புவிலிருந்து பிரிதிவி சொன்னோமே அவையெல்லாம் உள்ளே இருக்கிறது என்று சொன்னோமே. எங்கே இருக்கிறது? உள்ளே எங்கே இருக்கிறது? இது அடுத்த கேள்வி.
5 பூதங்களில் எங்கே இருக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஆகாயம், அதாவது அந்த ஆகாயம், அந்த வெளி என்ற சதாசிவ ஜோதி புருவ மத்தியத்திற்கு மேல் பாகத்தில் இருக்கிறது. 2 காற்று, அது எங்கே இருக்கிறது? அந்த ஜோதியிலிருந்து கீழ்பாகமாய் புருவ மத்தியம் வரையில் சிவனாக ஜீவசக்தியாக இருக்கிறது. 3 நெருப்பு, அது எங்கே இருக்கிறது? அங்கிருந்து புருவ மத்தியின் கீழ்பாகம், அதாவது நாசி நுனி வரை ருத்ரனாய் இருக்கிற வாயு, பிரகாசித்து கொண்டிருக்கிற தேஜஸ், அது அக்னியாக இருக்கிறது. 4 நீர், அது எங்கே இருக்கிறது? அங்கிருந்து நாசி நுனி வரைக்கும் கீழ்பாகமாய் ஜலாம்சமாய் விஷ்ணுவாய் இருக்கிற மனம், அதுதான் அந்த நீர் என்று சொல்வது. 5 அந்த நிலம் என்பது எங்கே இருக்கிறது? அங்கிருந்து கீழ்முகமாய், அப்படி கொஞ்சம் கீழ்முகமாய் பிரிதிவியாய் இருக்கிற பிரம்மா, அந்த அகங்காரம், அதுதான் நிலம் என்று சொல்லப்படுவது. இந்த வகையிலே இந்த ஆகாசம், வாயு, அக்னி இது பற்றிலாம் இப்போ சொன்னாங்களே ஸ்கூல் டாப்பர் சௌந்தர்யா, அது ரொம்ப சரிதான். ஒளி விளக்கில் ஒரு கண்ணாடி குழல் உதாரணம் சொன்னாங்களே, அது மிகவும் பொருத்தமான நிலைதான். இப்போ எல்லாம் புரிந்ததா? கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நீங்க பாட்டுக்கு தேயோ அப்போ நீங்க தமிழை சொன்னீங்க, தமிழை சமத்துல மாத்தி சொன்னாலும் நான் ஏற்கனவே நம்பிட்டோம்ல, அதுக்கு விடுபடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நிலம் நீர் நெருப்புனா சுத்தி பாக்குற எல்லாம் வந்துருச்சுன்னா ஈஸியா முடிஞ்சு போயிடும். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, குழப்பமா தான் இருக்குன்னாரு அவரு. சரி, இப்போ சொல்றேன், தெளிவா சொல்றேன். சதா சிவனாய், சுருக்கமா சொல்றேன், சதா சிவனாய் இருக்கிற ஜோதியிலிருந்து சர்வ வியாபியாய் சிவனாய் இருக்கிற வாயுவும், அந்த வாயுவிலிருந்து திரவ ரூபமாய் நசித்துக் கொண்டிருக்கிற ருத்ரனாகிய அக்னி சுரூபமான தேஜஸும், அந்த தேஜஸிலிருந்து வியர்வையாய் ஜலமாய் விஷ்ணு மனமும், அதிலிருந்து கெட்டியாய் அந்தகாரமாய் பிரிதிவியாய் பிரம்மாவாய் இருக்கிற அகங்காரமும் ஆகின்றது. இந்த அஞ்சு இதான், இந்த அஞ்சு வருது. புரியுதா? இல்ல சார், ரொம்ப குழப்பிட்டீங்க, எனக்கு திருப்பி சொல்றதெல்லாம் வராது போல் இருக்க. ஏன்னா 1 2 இல்ல 5 இருக்க, நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சரி சரி, அப்ப இன்னும் சுருக்கமா, இன்னும் சிம்பிளா சொல்ற ட்ரை பண்றேன். ஞானபிதா மேல பாரத்தை போட்டுட்டு, ஞானபிதா காப்பாத்துப்பா, 2 வரியில சொல்றேன். இதுல எப்படி சொன்னா புரியுதா பாருங்க. சதா சிவனா இருக்கிற ஜோதி ஆகாசம், ஓகே. அப்படியே கீழ்முகமாக ஆகாசத்திலிருந்து வாயு, ஓகே. வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து மனம், மனதிலிருந்து அகங்காரம். அது 5 தான். திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொன்ன கிளந்து சொல்லாதீங்க, சொன்னதே திருப்பி சொல்லுங்க. ஓ சொல்றேன், இப்போ புரிஞ்சுக்க, புரிய நினைக்கிறேன். சதா சிவனாய் இருக்கிற ஜோதி ஆகாசம், அப்படியே கீழ்முகமாய் ஆகாசத்திலிருந்து வாயு, அந்த வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து மனம், மனதிலிருந்து அகங்காரம், அதான் பிரம்மா. அதான் அம்மா சௌதரி அம்மா சொன்னாங்களே, குழல் விளக்கு வச்சு அதை மூடி வைக்கிறவங்களே பிரகாசமே, அது அகங்காரம். அப்போ இந்த 5 குணங்களும் இப்ப புரிஞ்சதா? புரிஞ்சிருக்கு, இதை மேனேஜ் பண்ணிடுவேன். ரைட், சொல்லுங்க சொல்லுகிறேன். இந்த 5 குணங்களும் இல்லை என்றால், 5 குணங்களும் இல்லை என்றால் சம்போகம் நோ, சிருஷ்டி நோ, எந்த செயலும் நோ, ஒன்று இருக்காது. கைய கால கூட ஆட்ட முடியாதுப்பா, உட்கார எந்திக்க கூட முடியாதுப்பா, அச்சம் இருக்கணும். ஏனென்றால் இவை வெளி விஷயங்கள் அல்ல, உள் விஷயங்கள். ஒரு பிணத்திற்கு அந்த உயிர் தன்மை இல்லை. என்ன காரணம்? எந்திரியா எந்திரியா சிந்திக்குமா? பேசியா பேசியா பேசுமா? பையன் வந்திருக்கையா பாம்பேல இருந்து பாரியா? ஆஹா, எதை சொன்னாலும் அந்த பிரணம் அசைவு இருக்காது. ஏன்? உயிர் தன்மை இல்லை. பஞ்சபூதங்கள் அந்த உடம்பினில் இல்லை. ஆனா பஞ்சபூதம் வெளியே இருக்கதான் செய்யுது. நல்லா பாருங்க, வீட்டில் பணம் படுத்திருக்க, வெளியிலே நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஏன் அவன் உயிர் தன்மையோட இல்ல? அப்போ அந்த உயிர் தன்மை என்பது வெளியில் இருக்கும் பொருட்கள் அல்ல. அந்த பிணத்திற்கு அங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கு ஆகாயம், காற்று, நெருப்பு, நீரு, நிலம், அந்த பாடி சுத்தி இருக்கு. ஆனா இந்த பாடி டெட் பாடியா அசையாம இருக்கு. அந்த வீட்டுல அசையாம கவர் இல்லாம இருக்கிற ஆத்மா ஒருத்தன் தான். மத்தவங்க பஞ்சபூதம் இருக்கு, ஓடி ஆடிட்டு இருப்பாங்க, மாலை வாங்கிட்டு வருவாங்க, இது பண்ண எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் பஞ்சபூதம் இல்ல.
அப்போ வெளியே இருக்க பஞ்சபூதம் காற்று நீரம் நீர் நெருப்புன்னா அது இல்ல இது. அதனாலதான் நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம். இது வந்து புரிந்து கொள்ள வேண்டாமா? இது உள் விஷயம், உள்ளில் இருப்ப குணங்கள் தான் இந்த ஐந்தும் என்று சொல்வதற்கு இந்த பிணம் உதாரணத்தை தவிர வேற என்னதான் இருக்க முடியும்? இதை பார்த்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஐந்து பூதங்களும் வெளியே இருக்கத்தானே செய்கிறது, அவனிடத்தில் இல்லை. எனவே அவனிடத்தில் இருந்த பஞ்சபூதம் போய்விட்டது. எனவே இந்த பஞ்சபூதம் என்பது உள்ளில் இருப்பதை தவிர வெளியில் உள்ளது அல்ல. அவனுக்கு உயிர் இல்லை, அசைவு இல்லை, நடமாட்டவில்லை, அவ்வளவு. மேட்டர் சிம்பிள். ஒரு பணத்தை வச்சே நம்ம இந்த ஞானம் பெறலாம். ஒரு பணமே இந்த அளவுக்கு நமக்கு ஞானத்தை கொடுக்குதுன்னா சித்த வேதம் எவ்வளவு ஞானத்தை யோசிச்சு பாருங்க. உன்னை சொல்றான் பால்ய ஃப்ரெண்டு இவ்வளவு உரிமையோட சொல்றான், கேட்டுக்கோ. இந்த ஐந்தும் இல்லையானால் சம்போகம் இல்லை, சிருஷ்டியும் இல்லை. இதற்கு ஞானபிதா ஒரு அழகான உதாரணம் தருகிறார். ஆகாயமும் வாயுவும் அக்னியும் எப்போதும் இருக்கின்றன, தூங்கும் போது கூட. ஆனால் தூங்கும் போது மனமும் அகங்காரமும் இருப்பது இல்லை. தூங்கும் போது நம்ம தூங்க தானே செய்யறோம். தினம் தினம் நமக்கு இந்த ட்ரெயினிங் கடவுள் சொல்றாரு. இந்த தத்துவத்தை ஒரு மாசத்துக்கு ஒரு இல்ல, டெய்லி. சில பேருக்கு பகல்ல ஆபீஸ்ல தூங்கும் போது கூட இந்த தத்துவத்தை விளக்கி சொல்றாரு ஞானபிதா. தூங்கும் போது மனமும் அகங்காரமும் இல்லை. எனவே 2 போச்சு. தூங்குறது 2 அவுட், 3 இருக்கு, மிச்சம் 3. ஆனா சம்பவம் நடக்குமா? நடக்காது. மனமும் அகங்காரம் என்றால் சம்பவம் நடக்குமா? ஆபீஸுக்கு போனா 1000 வேலை பார்த்தான், பஸ்ல ரயில்ல களைப்பா வந்தான், ஏதோ சாப்பிட்டான், கொட்டிக்கிட்டான், தூங்கும் போனா தூங்கிட்டான். ஒண்ணு இல்ல. என்ன இருக்கு? ஒண்ணு கிடையாது. சம்பவமா சேர்க்கை ஒண்ணு கிடையாது. ஏன்? அங்க மனம் இல்லை, அகங்காரம் இல்லை. 3 இருக்கிற இடத்தில் 2 இல்லை. 1 குறைந்தாலும் இல்லை. அது எப்படி என்றால் தூங்கும் போது மனமும் அகங்காரமும் இல்லை, சம்போகம் இல்லை. இந்த தூக்க நிலையில் மனம் இல்லை, செயல் செய்வதற்கான அகங்காரம் இல்லை. இது அனுபவத்தில் நமக்கு தெரிந்ததானப்பா. எனவே ஞானபிதாவின் அனுபவ வார்த்தைகளையும் நமது அனுபவ அமைப்பை டெய்லி நம்ம ட்ரைனிங் கிடைக்குது. அந்த அனுபவம் தூங்கும் போது அப்படி நினைக்கணும். இந்த தத்துவத்தை தூங்கத்தெல்லாம் நினைச்சா சித்த வேதம் படிச்சிடலாம். ஈஸி. நம்ம வாழ்க்கையில உள்ள விஷயங்கள் தான். இது என்ன கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மாதிரி யாரோ அங்கே ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சாரு நம்ம படிக்கிறோங்கிற விஷயம் இல்ல. நம்ம வாழ்க்கையில இருக்கிற விஷயம், நம்ம இருக்கிற விஷயம், அதைத்தான் ஞானபதி சொல்லிட்டாரு. எனவே ஒவ்வொரு முறை தூங்க போகும்போதும் இந்த தத்துவத்தை நினைவுபடுத்திக் கொள்வது நன்றாக இருக்கும். நமது அனுபவ அமைப்பையும் வைத்துத்தான் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த உண்மை தன்மையை நமக்கு நன்றாக புரியும். இப்போ உண்மை தன்மைக்கு புறம்பாக புரிந்து கொள்ளுதல், அதனால் மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் பல இடங்களில் இருக்கின்றன. ஞானபதம் சொல்றார். உலகத்துல இயற்கையா தானாகவே எல்லாம் நடக்குது, தானாகவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த சம்பவங்களுக்கு எல்லாம் ஒரு கண்ணு மூக்கு காது வச்சு அதை மூட நம்பிக்கையா பரப்பிடுறாங்க. ஆனா நடக்கிற விஷயம் எப்படி நடக்கும்? தானா நடக்கும். நம்ம கூட ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம், ஒரு டயத்துல ஒரு ராகாலத்துல 2 வாட்டி போயிட்டு வருவோம், சரியா நடக்காது. இனிமேல் ராகால போகக்கூடாது அப்படின்னு மூட நம்பிக்கை பண்ணிடுறோம் இல்லையா? இதுதான் மூட நம்பிக்கை. தானா நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு அர்த்தத்தை கற்பிச்சிருவோம், உடனே அது மூட நம்பிக்கை ஆகிடுது. இது ஒரு கதை சொல்லட்டுமா? இப்படி சொல்லும் போது ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? அந்த கதை என்ன சொன்னாப்பா, சீக்கிரம் சுருக்கமா சொல்லு. ரைட். இப்போ ஒரு அரண்மனையில என்ன நடந்தது தெரியுமா? கதைன்னா ராஜா அரண்மனை இதானே வரும், அதெல்லாம் தப்பிக்கலாம், மத்தவங்க தானே கோவிச்சுப்பாங்க. அதனால ராஜா பத்தி சொல்லிடுறேன். அப்போ ஒரு அரண்மனையில குற்றவாளி நிக்கிறான் ராஜா முன்னால. ராஜாவை பார்த்து அந்த குற்றவாளி சொல்றான், எனக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க ராஜா, ரைட். ஆனா நான் ஒரு அதிசயம் பண்றேன், அதிசயம் பண்ணி காமிக்கிறேன், என்னை விட்டுறீங்களா, விடுதலை பண்றீங்கன்னா கேட்டான். என்ன அதிசயம் அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. நான் ஒரு ஆட்டுக்குட்டிய பேச வைக்கிறேன். இது அதிசயம் தானே? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு அந்த ஆட்டுக்குட்டி சரியா பதில் சொல்லிடும். சரியா பதில் சொல்லிட்டா என்னை விட்டுறணும் நீங்க. ராஜா பார்த்தாரு, இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்க, நம்ம நாட்டுக்கு இப்படி ஒரு ஆள் தேவைதான். சரிப்பா சொல்லிட்டாரு. ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தாங்க. நம்ம ஆளு அந்த ஆட்டுக்குட்டிய பக்கம் போய் கேட்டான், இன்னைக்கு என்ன மாசம், இன்னைக்கு என்ன மாசம் பிறந்திருக்குன்னு சொன்னான். ஆட்டுக்குட்டி நேன்னு சொல்லிடுச்சு. ராஜா சைடுல இருக்கிற கேலண்டர் பார்த்தாரு, ஆமா மே மாசம் தான், ஆட்டுக்குட்டி கரெக்டா சொல்லிடுச்ச, பேச வச்சுட்டியப்பா அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணிட்டாரு. இந்த செய்தி நாடு பூரா பரப்பிட்டாங்க. ஆடு பேசிருச்சு, விநாயகர் பால் குடிச்சிட்டாருங்கிறாருக்குல்ல, அதுல ஆடு பேசிருச்சு, ஆடு பேசிருச்சு சொல்லி இப்படித்தான்
தானாய் நடக்கும். மேன்னு ஆடு சுட்டு தானா நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு மேல அதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு மேல ஒரு விஷயத்த சொல்லி அப்படிதான் மூட நம்பிக்கை பரவுது. மூட நம்பிக்கை தவறானது அப்படின்னு ஞானபிதா சொல்லியிருக்காரு, யோசிக்கணும் அப்படின்னு. ஆக உலகத்தார் உலக வழக்கில் வெளி என்றும் காற்று என்றும் நெருப்பு என்றும் நீர் என்றும் நிலம் என்றும் சொல்வது உண்டு. அவையெல்லாம் உள்ளவைதான், தானே உள்ளவை, அப்படியே தானாய் தன்மயமாய் இருக்குது. எப்படி ஆடு மேன்னு கத்துது இல்லையா, தானா கத்திட்டுதான் இருக்குது. அதுக்கு ஒரு உள்ளர்த்து கற்பிச்சுதானே அந்த ஆளு. அதே மாதிரி நிலம் நீர்லாம் தானே இருக்குது, அது பொய் இல்ல, இருக்கு. அவையெல்லாம் தானே உள்ளவைதான், பொய் அல்ல. ஆனால் அவை சிருஷ்டி செய்கின்றன என்று மட்டும் ஏற்க முடியாது. அந்த நிலமும் நீரும் செஞ்சுதான் பாப்பா பிறக்குது ஏத்துக்க முடியாது. அப்படி ஏன்னா அதற்கு ஞானபிதா பஞ்சபூதம் தவறான புரிதலுக்கு 5 காரணம் சொல்றாரு. நிலம் நீர் தான் சிருஷ்டி செய்யணும்னு சொல்ற, அதுக்கு ஒரு 5 காரணம். பஞ்சபூதம் பஞ்ச காரணங்கள். காரணம் நம்பர் 1. இதுக்கு எதுக்கு அந்த 5 காரணம் சொல்றாரு? நிலமும் நீரும் மற்ற 5 பூதங்களும் சேர்ந்து சிருஷ்டி செய்கிறது என்ற கருத்து தவறு 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 அப்படின்னு சொல்றதுக்கு ஞானபிதா ஒரு 5 காரணம் சொல்றாரு. அது சுருக்கமா பார்க்கலாம். காரணம் நம்பர் 1, பஞ்சபூதங்கள் சேரும் என்றால், அதாவது நிலமும் நீரும் ஆகாயமும் இவையெல்லாம் சேரும் என்றால், சேர்ந்து சிருஷ்டி செய்யும் என்றால், ஒஸ்ட் கேஸ் செய்யும்னு எடுத்துக்கிடுவோம். அந்த நண்பர்கிட்ட நான் சொன்னேன், ஒஸ்ட் கேஸ் செய்யறதுப்பா, நீரும் நெருப்பும் சேருதுப்பா சொன்னா, நல்லா யோசிச்சு பாருப்பா, நீரும் நெருப்பும் சேருமா? நீரும் நிலம் நீரும் சேர்ந்து சிருஷ்டி செய்யுமா? செய்யாது. இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஒரு பாப்பா பறக்குமா? பறக்காது. நெருப்பு ஆஃப் ஆயிடும் தண்ணி ஊத்துற உடனே. அப்புறம் எங்க இது ஒண்ணுமே கிடையாது. இது எப்படின்னா, எப்படி வந்திருக்கோம் நான் யோசிக்கிறேன்னா, ஆரம்பத்துல சொல்லியிருப்பாங்க சின்ன குழந்தைகிட்ட, எப்படிமா பிறந்துச்சுன்னு கேட்பான் ஆஸ்பத்திரியில. ஒரு பையன், இது 2வது குழந்தை பிறந்திருக்கு. அந்த பாப்பாவுக்கு என்ன சொல்லுவாங்க? கடவுள் கொடுத்தாரு, நீரும் நெருப்பு சேர்ந்துச்சு சொல்லி ஏதோ சமாளிச்சிருப்பாங்க. அந்த பையன் நம்பிட்டான். அப்படிதான் ஒரு பையன் உண்மையிலே ஒரு ஆஸ்பத்திரியில தம்பி பாப்பா பிறந்திருக்கு. ஆஸ்பத்திரியில போய் இவன் பாக்குறான், அம்மா கிட்ட கேக்குறான், அம்மா குழந்தை அழகா இருக்குமா, உன்னைய மாதிரி. அம்மாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. எப்படிமா பிறந்துச்சு? பயங்கரமா ஒரு கேள்வி கேட்டான். அம்மா என்னத்த சொல்லுவா ஆஸ்பத்திரியில? என்ன சொல்ல முடியும்? காதலிச்ச கதை சொல்லுவாளா? கல்யாணமான கதை சொல்லுவாளா? உயிர் தான், புருஷன்னா உயிர், அவன் தான் உயிர் எடுக்கிறான், அந்த புருஷ பத்தியே சொல்லுவாளா? எதை பத்தி சொல்லுவா? கலவி பத்தி எல்லாம் சம்பவத்தை சொல்ல முடியுமா? அந்த பையன், சின்ன பையன் கிட்ட முடியாது. அந்த நேரத்துல ரேடியோல ஒரு பாட்டு கேட்டுச்சு. என்ன பாட்டு கேட்டுச்சு தெரியுமா? அந்த பாட்டையே ஆன்சரா சொல்லிட்டான். அப்படி என்ன பாட்டு கேட்டுச்சு? தஞ்சாவூர்ல மண்ணை எடுத்து தாமிரபரணில தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல உண்மை. உடனே அதுல வந்து ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதை அப்படியே பையன்கிட்ட சொல்லிட்டா. தஞ்சாவூர் மண்ணை எடுத்தாலாம், தாமரையில தண்ணி எடுத்தாலாம். சோ அந்த தண்ணியும் அந்த மண்ணும் சேர்ந்தாப்பா இந்த பாப்பா பிறந்துச்சு, நீங்க பாடிட்டாங்கப்பா. சொல்லிட்டா. ஆக நிலம் நீர் சேர்ந்துதான் பிறந்திருக்குன்னு அந்த பஞ்சபூதங்கள் தான் காரணம் அப்படின்னு அவ சொல்லிட்டா. அப்படி சொன்ன சின்ன பையன், சின்ன புத்தி தானே இருக்கும், நம்பிட்டான். வளர்ந்த பிறகும் அறிய வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? இது உண்மையா என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீரும் நெருப்பும் சேர்ந்தால் இந்த உடம்பு உருவாகும் என்றால் அது எவ்வளவு பெரிய அபத்தம் என்று பையனுக்கு தெரிய வேண்டாமா? இது பாயிண்ட் நம்பர் 1. இந்த பொருள் சேராது என்று சொல்றதற்கு. 2, வெளி அல்லது ஆகாசம் என்பது எம்டி. நல்லா கவனிக்கணும். வெளியினாலே ஒரு எம்டி. எம்டி பிளஸ் 1 சேர்ந்தா ரிசல்ட் எம்டியா தான் இருக்கும். எம்டி என்பது 0. 0 பிளஸ் 5 சேர்ந்தா 5 தான் இருக்கும். 1 பிளஸ் 5 தான் 6 ஆகும். 0 பிளஸ் 5 5 தான் இருக்கும். வெளி என்பதே இருக்காது. ஸோ வெளி என்பது, அது ஆகாசம் என்பது ஒரு எம்டி, ஒரு எம்டி ஸ்பேஸ், காலி இடம். ஒரு எம்டி ஸ்பேஸ் ஆனது ஒன்று இன்னொன்றுடன் சேர்ந்தால் அந்த இன்னொன்று தானே இருக்கும். எம்டி என்று ஒன்று இருக்காதே. இப்பொழுது நிலமோ நீரோ நெருப்போ காற்றோ ஒரு எம்டியுடன் சேர்ந்தால் அந்த 4 தான் இருக்கும், 5 இருக்காது. 4 இருந்தால் சம்போகம் இல்லை, 5 மட்டும்தான் சம்போகம். அப்ப எப்படி சேரும்? சம்போகம் பண்ண முடியும்? 4 இருந்தா அவ்வளவுதான். அப்ப அதுவும் வாதம் சரியில்லை. 3வது கருத்து, 3வது பாயிண்ட், காற்று, அதாவது வாயு சரித்து கொண்டே இருப்பது.
எனவே சலித்துக் கொண்டே இருப்பதை மற்ற பொருளுடன் சேர்க்க முடியுமா? முடியாது. 4வது பாயிண்ட், உலகம் பூரா பூமி தான், கடலும் பூமி இல்ல, உலகம் பூரா பூமி தான். எப்படின்னா, பள்ளம் உள்ள இடத்தில் வெள்ளம், வெள்ளம்னா தண்ணி, மலையாளத்துல பள்ளம் உள்ள இடத்தில் வெள்ளம் இருக்கும்போது அதை கடல் என்று சொல்கிறோம். எனவே பூமி தனி, கடல் தனி என்று சொல்லி அந்த ரெண்டும் சேரன்னு சொல்றது அபத்தம். பிருதிவி என்பது பூமி, அப்பு என்று சொல்வது ஜலம். அந்த ஜலத்திலிருந்துதான் பூமி உண்டானது என்று அப்படி சொல்றாங்களே, இது உண்மையா? இப்ப நாம் இருக்கிறோம், இந்த பூமியில பெரும் பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. 3/4 பாகம் நீரால் சூழப்பட்டது. அது உள்ள போனா என்ன இருக்கும்? தரை இருக்கும், நிலம் தானே இருக்கும். அதுல பூமியை அங்கங்கே தெரியுது. அவ்வளவுதான். அந்த இடத்தை பார்க்கும்போது நான் இப்ப நீரிலிருந்து எப்படி இந்த பூமி உருவாகும் என்று ஒத்துக்கொள்றது? அது குளிர் விட்டு போனா அங்கேயே தண்ணி நிலம் தானே இருக்குது. அதனால இந்த பூமி நீரிலிருந்து உருவாகிறது என்று சொன்னால் தவறு. நீர் என்று ஒன்று இல்லை என்றால் எல்லாமே பூமியாகத்தான் இருக்கும். இது தண்ணி இல்ல, கடல் இல்ல, குளம் இல்ல அப்படின்னா எல்லாமே பூமியாகத்தானே இருக்கும். பூமியில் பல இடங்களில் பெரிய பள்ளம், அதில் வெள்ளம், அதுதான் கடல். பூமியில் பல இடங்களில் சிறிய பள்ளம், அதில் வெள்ளம், அதுதான் குளம். எனவே நீரில் இருந்துதான் பூமி உருவானதுங்கிறது ராங்கு, எந்த காலத்திலும் ஏத்துக்க முடியாது. கடைசி பாயிண்ட், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கடைசியில் அக்னி, பாகி உள்ள 4 பொருளோடு சேர்ந்து சேர்க்க முடியுமா? அக்னியை எதனால சேர்க்க முடியும்? அக்னி சேர்த்தா என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். அக்னி கல்யாணம் தொடர் ஒண்ணு, நான் பல எஸ்எல்சி படிக்கும்போது, பிஎஸ்சி படிக்கும்போது ஒரு கல்யாணம் தொடர் வந்தது, அக்னி கல்யாணம். அப்ப நம்புறேன் நான், இப்ப நம்ப தயாரா இல்லை. எப்ப சித்தவதெல்லாம் படிச்சுட்டனோ நோ, அக்னி அந்த கதை மட்டும் சுருக்கமாக நிறைவு பண்ணிடுறேன். அக்னி கல்யாணம் என்று ஒரு ஃபேமஸ் கதை உண்டு. அப்படி அக்னி கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு கெதி என்ன ஆகுறது? எரிஞ்சு போயிட மாட்டாளா மாப்பிள்ளை அக்னின்னா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு காட்சிப்படுத்தி பாருங்க. ஒரு கல்யாண மண்டபம், மாப்பிள்ளை அக்னி, ஐயர் சாமி குச்சி எல்லாம் போட்டு ஹோமம் எல்லாம் வளர்த்து சின்னதா ஒரு அக்னி பண்ணிட்டு இருக்காரு. அதை விட பெருசா ஒரு அக்னி உட்கார்ந்து இருக்கு மாப்பிள்ளை. அது அக்னி கல்யாணமா? அதுக்கு பொண்ணு இவன் பக்கத்துல உட்கார்ந்தா என்ன நிலமாகும்? எரிஞ்சு கரிஞ்சு போயிட மாட்டாளா? செவ 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 செவன்னு இருக்கிற பொண்ணு கருகருன்னு எரிஞ்சு போயிட மாட்டாளா? ஐயர் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. வந்தால் மொத்த நேரம் அந்த பொண்ணுக்கு முடிஞ்சிருமே பக்கத்துல உட்கார்ந்தா. எனவே அக்னி ஆச்ச பஸ்பம் ஆக்கிடுவானே, அதான் அவன் குணம். எந்த அக்னியாவது பஸ்பம் ஆக்காமல் இருக்குமா? அப்படி பஸ்பம் ஆக்காவிட்டால் அதற்கு பேர் அக்னி ஆகுமா? ஆகாது. எனவே அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பத்திரிகை அப்ப நினைச்சா அவன் நான் கல்யாணத்துக்கு வந்தவன், அவனுக்கு மட்டும் தெரியும் விஷயம். அவன் என்ன நினைச்சான், பத்திரிகை வச்சு கூப்பிடும் போது மாப்பிள்ளை பெரு பிரகாசம் ஜெகஜோதியா இருப்பாரு சொன்னாங்களே, ஆனா இவ்வளவு ஜெகஜோதியாவா இருப்பாரு தெரியாம போச்சு. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணுமே அப்படின்னு நினைச்சான். ஆக இது வேடிக்கைக்கு சொல்லப்பட்ட கதை என்றாலும் கூட அக்னி சாட்சியா கல்யாணம் என்றதாயா கூப்பிட்டாங்க. அக்னிக்கே கல்யாணம் இப்பதான் தெரியுது. எப்ப எங்க பத்தி எரியும் கல்யாணம் தெரியலையே அப்படின்னு நினைப்பானா இல்லையா? இது உண்மைதானே. அது கேலியாக சென்ற கலையாக இருந்தாலும் இது உண்மைதானே. அக்னி எல்லாத்தையும் பஸ்பம். இப்ப அதை போய் எதோட சேர்க்கிறேன், அதோட சேர்க்கிறேன், இதோட சேர்க்கிறேன்னா எப்படிங்க? அதனால உண்மைத்தன்மைக்கு புறம்பாக புரிந்து கொள்ளுதல், அதனால் மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுதல் தவறான முறை என்று பல இடங்களில் ஞானபிதா சொல்லியிருக்கிறார். இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக தெரிகிறது. இப்படியாக பஞ்சபூதத்தினுடைய தவறான புரிதலை நமக்கு விளக்கிற்ற ஞானபிதா அதே உங்களுக்கு சொன்னேன் நானு. இந்த பஞ்சபூதங்களும் அதாவது பஞ்ச குணங்களும் ஏககதியாகி வியாபகம் இல்லாமல் ஒன்றாய் சேர்ந்து சம்பவம் ஏற்பட்டு சிருஷ்டி உண்டாகிறது. அதனால இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 5 குணங்கள் சிருஷ்டி ஏற்படுத்துகின்றன. அந்த சுக்கிரத்தோடும் ஜீவசக்கரம் வாயுவும் சேர்ந்து மெயின் கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால்தான் பஞ்ச சிருஷ்டி பூதங்களால் சிருஷ்டி உண்டாகிறது என்று சொல்றதுக்கு காரணம். பாலிய நண்பரே, இப்ப சொல்லுங்க, இது ஆத்தங்கிற, இப்ப என்னங்கிற? நான் சரிங்கிறாங்க, ஞானபிதா சொன்னா சரியாதானங்க இருக்கு சொல்லி நாங்க எல்லாரும் மேற்கொண்டு துணித வைக்க குடிக்க அப்படி போயிட்டோம். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான
விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள். யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பஞ்சபூதங்கள் பத்தின ஒரு விஷயம்தான். இதுக்கு முந்தின அத்தியாயங்கள்லயே ஒரு சிருஷ்டிங்கிறது எப்படி நடக்குது, யாரால உண்டாக்கப்படுது அப்படிங்கிறத 4ஆம் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பார். ஜீவசக்தியான வாயுவால அங்க ஒரு சிருஷ்டிங்கிறது உண்டாக்கப்படுறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா பொதுவா உலகத்தை கவனிச்சு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களை கொண்டுதான் சிருஷ்டி அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ அதனுடைய விளக்கம் தான் இங்க சீடன் கேட்கக்கூடிய கேள்வி. அப்படி அந்த பஞ்சபூதங்களாக இந்த உலகத்துல எதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம், அக்னி, இந்த 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலயே அந்த பஞ்சபூதங்கள் எதிலிருந்து எது உண்டாயிருக்குது அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு உலகத்துல சொல்லி வர்றாங்க. ஆகாசத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து ஜலமும், ஜலத்திலிருந்து நீரும் உண்டாகிறதா இந்த உலகத்துல சொல்லி வர்றாங்க. ஆகாசத்துல இருந்து வாயு, சரி ஓகே. வாயுவில இருந்து அக்னி, அது ஏற்கனவே சாமி அந்த ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு சொல்லும் போதே அதுலயும் அது வாயுவானது உபசமாயி அக்னியா வர்றதா சொன்னாரு. அக்னியிலிருந்து ஜலம்ங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு இட்லி பாத்திரத்துல கூட நீராவியா அது வெளியில வர்றதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்போ ஜலத்திலிருந்து ஒரு பூமி உண்டாகுது, ஒரு நிலம் உண்டாகுதுங்கிறது தான் இங்க ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 75% நீராலும் ஒரு 25% நிலத்தாலும் இங்க சூழப்பட்டிருக்கிறதா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. அப்போ நீர் அப்படிங்கிற பாகம் அதிகமாகவும் நிலம்ங்கிற பாகம் குறைவாகவும் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையாவே இந்த நீருக்கடியில என்ன இருக்குது அப்படின்னா, ஆழ்கடலுக்குள்ளார போய் பார்த்தா அங்கேயும் நிலம்தான் இருக்குது. அப்ப இந்த உலகமானது முழுவதுமாகவே நிலத்தால உண்டாக்கப்பட்டதுதான். அதுல 25% தான் நிலம்னா அது கண்ணுக்கு தெரியுது மேல, அவ்வளவுதான். மீதி எல்லாம் ஜலத்துக்கு கீழே இருக்கு அது நிலம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது 100% நிலத்தால உண்டாக்கப்பட்ட பூமியில அங்கங்க பள்ளங்கள் உண்டாகும் போது அங்க ஜலமானது அங்க நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப ஜலத்திலிருந்து இந்த பூமி வந்துச்சுன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்போ ஜலம்ங்கிறது உண்மையாவே குறைவான ஒரு பாகம் தான். நிலம் தான் இங்க அதிகமான பெரிய பாகமா இருக்குது. அப்போ ஒரு ஜலமானது இந்த நிலத்தை உண்டு பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இங்க வருது. இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்துதான் சிருஷ்டி செய்யறதாகவும் சொல்றாங்க. அப்படி இந்த பஞ்சபூதங்களை ஒன்று சேர்க்க முடியுமா? ஒரு ஆகாசத்தோட வாயுவையோ, இல்ல வாயுவோட அக்னியையோ, இல்ல அக்னியோட ஜலத்தையோ, இல்ல ஜலத்திலோட நிலத்தையோ, இப்படி இந்த 5 கூட வெவ்வேறு பூதங்களை எப்படியாவது ஒண்ணுக்கு கூட்ட முடியுமான்னா அதுவும் சாத்தியம் இல்லை. அப்ப இந்த 5 விஷயங்களும் இங்க சேராம தான் இருக்குது. அப்ப இது சேர்ந்து சிருஷ்டி செய்யுது அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியறது இல்லை. 3ஆவதா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் செத்து போகிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த பஞ்சபூதங்கள்னால உண்டாக்கப்பட்ட ஒருத்தர் செத்து போகிறதா இருந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே சேர்ந்துதான் அழியணும். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பேசினவங்க கூட அந்த 5 சிலைகளை பத்தி பேசியிருந்தாங்க. சௌந்தரியம்மா 5 வகையான உலோகங்களால நாம ஒரு சிலையை உண்டு பண்றோம்னு சொன்னா அதை நசிய செய்யணும்னு ஒரு முயற்சி பண்ணும் போது அந்த 5 உலோகமும் சேர்ந்துதான் நசிஞ்சு போகும். ஒவ்வொன்னு தனித்தனியா நசிஞ்சு போகாது. ஒண்ணு சரியா இருந்து இன்னொன்னு நசிஞ்சு போகிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் செத்து போகிற சமயத்துல இங்க பிணமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா நாம எதெல்லாம் பஞ்சபூதங்களாக நினைக்கிறோமோ அதெல்லாம் அவரை சுத்தி இருக்கவே செய்யுது. அவருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த 2 பூதங்கள் தான் அவருக்கு காணாம போகுது. ஒண்ணு அக்னி அவருடைய உடம்புல காணாம போகுது, இன்னொன்னு வாயு அப்படிங்கிறது அவருக்குள்ளார காணாம போகுது. ஆனா அது எல்லாமே இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் செத்து போகிற சமயத்துல இந்த பூதங்களானது ஒன்றாக நசிந்து போகிறதே நம்ம கவனிக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த பூதங்களால நாம உண்டாக்கப்பட்டோம் அப்படின்னா நாம நிச்சயமா செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் இங்க எல்லாரும் செத்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பூதங்களால நம்ம சிருஷ்டி செய்யப்படல. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்னாலதான் சிருஷ்டி அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா வேத இதிகாசங்கள்லயே சொல்லப்பட்டதுதான்.
அனுபவஸ்தர்களால சொல்லப்பட்டதுதான். அப்ப அவங்க சொன்னா அது வந்து பொய்யா இருக்காது. ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுல அந்த தவறு இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு பஞ்சபூதங்களை சொல்ல போய் நாம ஏதோ ஒரு விஷயங்களுக்கு பஞ்சபூதங்கள்னு பேர் வச்சு அப்படி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறையவே இருக்கு. அப்ப உண்மையாவே அந்த உஷ்ணமும் அந்த வாயுவும் நம்ம உடம்புல செத்து போகும்போது ஏன் காணாம போச்சுங்கிறத கண்டுபிடிச்சாதான் இந்த பூதங்கள்னா என்னென்ன அப்படின்னே நமக்கு தெரிய வரும். ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னா அந்த விளக்கினுடைய பிரகாசத்தை நம்ம அதிக அளவுல ஜொலிப்புள்ளதான் மாத்தணும். அது இல்லைன்னா செதறி போயிடும். அறை முழுவதும் அது தேவையில்லாத இடங்களுக்குலாம் அந்த வெளிச்சம் வந்து செதறிடும். அப்படி தேவையில்லாத இடங்களுக்கு அது செதற விடாம தடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடி குடுவையை அதை சுத்தி வைப்போம், அதால மூடி வைப்போம். அப்ப அந்த கண்ணாடி குடுவை என்ன பண்ணும்னா அதிக அளவுல சிதறக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய பிரகாசத்தை அது குறைச்சிடும். தேவையான அளவுக்கு மட்டுமே அது சிதறடிக்கும். அதன் மூலமா நமக்கு அதிகப்படியான வெளிச்சத்தை அதனால கொடுக்க முடியும். வெறும் விளக்குன்னு வச்சோம்னா அதனுடைய பிரகாசம் குறைவா இருக்கும், ஏன்னா அது சிதறிடும். அதுக்கு மேல கண்ணாடி குடுவை வச்சா தேவையான அளவுக்கு மட்டும் அந்த சிதறின பிரகாசத்தை அது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். அப்படி ஒரு கண்ணாடி குடுவையை நம்ம வைக்கும் போது அந்த கண்ணாடி குடுவை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உஷ்ணமாயிரும், அது எரிய. அந்த கண்ணாடி குடுவைக்கு மையத்துல அந்த விளக்குல அக்னி இருக்குது. அந்த அக்னிக்கும் அந்த கண்ணாடி குடுவைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஒண்ணுக்கு ஒண்ணு தொட்டுட்டு எல்லாம் கிடையாது. ஆனா இந்த உஷ்ணம் எப்படி அங்க கடத்தப்பட்டது அப்படின்னா அந்த கண்ணாடி குடுவைக்கும் உள்ள எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விளக்கினுடைய பிரகாசத்துக்கும் நடுவுல ஒரு காலி இடம் இருக்குது. அந்த காலி இடம் தான் ஆகாசம்னு சொல்றது. அந்த ஆகாசத்துலதான் வாயுனுடைய நடமாட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அது ஆகாசமாக காலி இடமாக இல்லாம கெட்டியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க விளக்கு எரியறதுக்கோ வாயு நடமாடுறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கணும். அப்ப இந்த வாயு நடமாட்டத்துக்கும் அந்த வெப்பம் எரியறதுக்கும் அங்க ஒரு காலி இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு வேணும். அந்த காலி இடத்துல இந்த வாயுனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால நடுவுல எரியற அக்னியினுடைய அந்த வெப்பம், அந்த சூடு, அந்த உஷ்ணம் வாயுவால அந்த கண்ணாடி குடுவைக்கு கடத்தப்படுது. இப்படிதான் ஒரு விளக்கினுடைய கண்ணாடி குடுவையானது உஷ்ணமா இருக்கிறதுக்கு காரணம். அதே மாதிரிதான் நம்ம உடம்பு. இந்த உடம்பு ஒரு விளக்கு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். புருவ மத்தியத்துல அக்னி நேத்திரமா இருக்கக்கூடிய சுழிமுனையில ஒரு ஆத்ம சூரியன் இருக்குது. அங்கிருந்து ஜோதி ஒண்ணு எரிஞ்சிட்டு இருக்குது. அங்க எரியப்பட்ட ஜோதிக்கும் நாம கண்ணாடி குடுவையாக இங்க பாவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அகங்காரம், இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணக்கூடிய அகங்காரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனா இது எப்படி வந்து இங்க வேலை செய்யுது அப்படின்னா அந்த வாயுனுடைய நடமாட்டத்தின் மூலமா, அதன் மூலமாகத்தான் இந்த உடம்பாக இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கு உஷ்ணம் அப்படிங்கிறதுன்னு உண்டாகுது. அதனாலதான் உயிரோட இருக்கிறவங்களுக்கு அந்த உஷ்ணமானது எப்பவுமே இருக்கும். அவங்க அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 37 டிகிரி செல்சியஸ்ங்கிறது அப்ராக்சிமேட்டா எப்படி இருக்கும், அது நார்மல் டெம்பரேச்சர். அது எந்த சீதோசன நிலைமைக்கு போனாலும் அது இருக்கும். போன வாரத்துல எல்லாம் ஊட்டியில ரொம்ப பெரிய குளிரா இருந்தது, 0 டிகிரி செல்சியஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. நம்ம அங்க இருந்திருந்தா கூட நம்ம உடம்பு அந்த உஷ்ணத்தை 37 டிகிரி செல்சியஸா அதை மாத்தி அமைக்கிறதுக்கான முயற்சியில தான் இருக்கும். ஏன்னா உள்ள அந்த உயிர் இருக்கு. அந்த உயிர்ல இருக்கக்கூடிய வெப்பம் இந்த உடம்புல உஷ்ணமாக கடத்தப்பட்டு நமக்கு அந்த உயிர் இருக்கக்கூடிய விஷயங்களை அடையாளப்படுத்துது. ஆனா செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க எரியறதுக்கு நெருப்பே இல்லை. ஆத்ம சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தையே அங்க கிடையாது. அங்க வாயுனுடைய நடமாட்டமும் அங்க கிடையாது. அதனால இந்த வெப்பமும் இந்த உடம்புக்கு கடத்தப்படுறது கிடையாது. அதனால செத்து போனவங்களுடைய உடம்பு ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு காரணம். அப்ப நம்ம உடம்பு உஷ்ணமாக இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளார உயிராக இருக்கக்கூடிய ஆத்ம சூரியன் காரணமாகவும் அந்த ஆத்மசூரியனுடைய உஷ்ணம் வாயுனுடைய நடமாட்டத்தின் மூலமாக இந்த உடம்புக்கு உஷ்ணமாக கடத்தப்படுறதும் இங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த முக்கியமா இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களை இங்க சொல்ல வேண்டியதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த 3 இல்லை அப்படின்னு சொன்னா மற்ற பூதங்கள்னால இயங்க முடியாது. பிரதானமான விஷயங்கள் இதுதான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது. மீதி 2 பூதங்கள் இல்லாமல் கூட நம்மளால வாழ்ந்துட முடியும், அது நம்மளை சிருஷ்டி செஞ்சிடும். ஆனா
அந்த 2 பூதங்கள் இல்லாமல் கூட நம்மளால வாழ முடியும். ஆனா இந்த ஆகாசமும் அக்னியும் அந்த வாயுவும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. அதனாலதான் இந்த வாயுனுடைய நடமாட்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஒரு துவாரத்தை மட்டும்தான் அடைச்சு பிடிக்கிறோம், மூக்கினுடைய துவாரத்தை. ஆனா மீதி 4 பூதங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. ஆனா ஏன் வாழ முடியாம செத்து போகணும்? ஏன்னா இந்த பிரதானமான பூதங்களுக்கு நம்ம வழி கொடுக்கல அப்படின்னு சொன்னா செத்து போக வேண்டிய நிலைமைங்கிறது தான் ஏற்படும். அப்படிதான் இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கறதனுடைய நிலைமைங்கிறது இருக்குது. அதுல நாம தவறாக எண்ணி இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அது ஆகாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதி, சதாசிவனாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதி. அது சிரசனுடைய உச்சந்தலையிலிருந்து புருவ மத்தியம் வரைக்கும் இருக்குது. அங்கதான் காலி இடமாக இருக்கக்கூடிய ஆகாசம். அதுதான் சிரசனுடைய மேல் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மேல் பாகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் சதாசிவனாக இருக்கக்கூடிய ஜோதி இருக்குது. அந்த சதாசிவனாக இருக்கக்கூடியதுல இருந்துதான் சிவனாக, வாயுவாக, ஜீவனாக இருக்கக்கூடிய இன்னொரு பூதம் உண்டாக்கப்பட்டிருக்குது. அது புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய வாயுவினால உண்டாக்கப்பட்டதுதான் ருத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி. அது தேஜஸாக இருக்கக்கூடிய அக்னி. அது கண்களுடைய மைய பாகத்துல இருக்குது. புருவ மத்தியத்துக்கு கீழ் பாகத்துல கண்களுடைய மையத்துல இருக்குது. அந்த அக்னியினுடைய தேஜஸானது வெளியில வரக்கூடிய ஒரு நிலைமை. அந்த அக்னியினுடைய தேஜஸ்ல இருந்துதான் இந்த கண்கள் வழியாக பிரகாசம் வெளியில வந்து நமக்கு காட்சிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்குது. அப்படி அந்த தேஜஸாக இருக்கக்கூடிய அக்னியில இருந்துதான் நமக்கு ஜலாம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனம், அதனுடைய உற்பத்திங்கிறது நடக்குது. அதனுடைய பாகம் எங்க இருக்குது அப்படின்னா மூக்குனுடைய துவாரங்கள்ல இருக்குது. அந்த மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவில இருந்துதான் அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா, அதாவது இந்த உடம்பினுடைய உற்பத்தி. அதுதான் வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மூக்கினுடைய துவாரத்தை விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. இப்படிதான் இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. அப்போ நமக்கு ஒரு சிருஷ்டி அப்படின்னு ஒண்ணு உண்டாக்கணும் அப்படின்னா, இல்ல நாம உண்டாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா, அதுக்கு சிரசாக இருக்கக்கூடிய சிரசனுடைய மேல் பாகமா இருக்கக்கூடிய ஆகாசமும், அதுக்குள்ளார வாயுவும், அந்த வாயுவினால் உண்டாக்கப்பட்ட அக்னி, அந்த அக்னியிலிருந்து உண்டான மனமும், மனதிலிருந்து உண்டான அகங்காரமும், இந்த 5மே இருக்கணும். ஒருத்தர் செத்து போன பிணத்துக்கு கவனிச்சு பாருங்க, இந்த 5மே இருக்காது. அவருக்கு சிரசில் இருக்கக்கூடிய ஆகாசத்துல அங்க ஜோதி இருக்காது. அது ஜீவனாக இருக்கக்கூடிய வாயுனுடைய நடமாட்டம் இருக்காது. தேஜஸாக இருக்கக்கூடிய பிரகாசம் அவருக்கு வெளியில உண்டாகி வராது. அவருக்கு மனமானது இருக்காது. அவருக்கு அகங்காரமும் இருக்காது அந்த பிணத்துக்கு. இதனாலதான் பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டி செய்யறோம். அந்த பஞ்சபூதங்கள் இல்லைன்னா நாம செத்து போகிறதுக்கும் காரணமாகும். நாம செத்த போது அந்த 5 பூதங்களையும் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கும் காரணமாகுது. இதுல ஒரு சந்தேகம் வரலாம். மனம் ஜலாம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணு அது மனம் அப்படின்னு சொல்லும் போது அது ஏன் அவர் மூக்கினுடைய துவாரத்தை சொல்றாரு? 2ஆம் பாகத்துல மனதனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லி அவரு புருவ மத்தியத்தை சொல்லியிருப்பார். உற்பத்தி ஸ்தானம் அங்கதான் வந்து குரு மனமாக இருக்கக்கூடிய இதனுடைய இருப்பிடம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க 5ஆம் பாகத்துல மனதை பத்தி பேசும்போது ஜலாம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணு மனம் அது மூக்கினுடைய துவாரங்கள்ல இருக்குதுன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அவருக்கு 2 இருப்பிடம் இருக்குதா அப்படின்னா அவருக்கு 2 இருப்பிடம் தான் இருக்குது. ஒண்ணு அடங்கிய மனமாக இருக்கக்கூடிய நிலைமைதான் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடிய புருவ மத்தியம். அதே மனம் வேலை செய்யும் போது அவர் இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தை உற்பத்தி பண்ணும்போது அவர் மூக்கினுடைய துவாரங்களுக்கு வந்தாதான் முடியும். மூக்கினுடைய துவாரங்கள்ல அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து நடமாடினால் மட்டுமே நமக்கு உலகம்ங்கிற ஒரு அவஸ்தை உண்டாகும். நாம மனதையும் அடையாளப்பட முடியும். மனம் இருக்கிறதையும் அனுபவப்பட முடியும். அப்ப நம்ம மனதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இடம், அது அடையாளம் காணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது மூக்குடைய துவாரங்கள்ல போக்குவரத்து நடந்துட்டு இருக்கணும், அந்த மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணு. அதனாலதான் மனம் செயல்படக்கூடிய அந்த நிலையை பத்தி தான் இங்க அவர் பேசுறாரு. மனதனுடைய உற்பத்தி ஸ்தானம் மூக்கினுடைய துவாரம் கிடையாது. மனம் வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அது. அதனாலதான் அது சிருஷ்டி செய்வதற்காக வேண்டி
மூக்கின் வழியாக அந்த மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணு நடமாடுறாரு அப்படிங்கறத அங்க குறிப்பிடுறாரு. அப்ப இப்படிப்பட்ட இந்த 5 வகையான பஞ்சபூதங்கள், ஒண்ணு சதாசிவனாக இருக்கக்கூடிய ஜோதி, அது ஆகாசம்னு சொல்லக்கூடியது. ஜீவன், அது வாயுவாக இருக்கக்கூடியது. பிரகாசம், அது தேஜஸாக இருக்கக்கூடியது. அப்புறம் சுக்கிலம், அதாவது மனம், அது ஜலாம்சமாக இருக்கக்கூடியது. இன்னொன்னு இந்த உடம்பாக இருக்கக்கூடிய, உலகமாக இருக்கக்கூடிய 4 அகங்காரம். அதுதான் இந்த 5 பூதங்களுக்கான ஒரு அர்த்தங்களாக வேதங்கள்ல சொல்லப்பட்டது. இதனுடைய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்காததுக்கு ஒரே காரணம், நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது இல்லை. நாம படிச்ச படிப்புங்கிறது தப்பா இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மனனம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எதையுமே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிச்சது கிடையாது. அப்படி படிக்காததுனாலதான் இப்ப தவறான புரிதலுக்குள்ள வர வேண்டியதா இருக்குது. அதனால நாளைக்கு நாம படிப்புனா என்னங்கிறத பத்தி தான் நாளைக்கு பார்க்க போறோம். அக்ஷராபியாசம். அந்த அக்ஷராபியாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வேதங்கள்ல சொல்லப்பட்ட, அனுபவஸ்தர்களால் எழுதப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நம்மளால சரியான வகையில நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால நாளைக்கு நம்ம அக்ஷராபியாசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிப்போம். இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா தான் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை சொல்லிதான் இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கோம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த சத்திய வாசகத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிதான் நாம இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். இந்த உபதேசம் செய்யறதனுடைய நோக்கம் அந்த ஜீவனை வெளியில போக விடாம தடுத்து நிறுத்துறது தான். அது என்ன ஒரு ரீசனுக்காக இருந்தாலும் சரி, அது ஜீவன் வெளியில போகிறதுங்கிறது தப்புதான். அதுக்கு பின்னாடி என்ன வேணா ரீசன் இருந்துட்டு போலாம். ஆனா பாபம் பாபம் தான். அப்ப தன்னுடைய ஜீவனை நேசிச்சு அதை தனக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கான அந்த முயற்சி தான் இங்க புண்ணியம்னு சொல்லக்கூடியது. அந்த புண்ணியமாக இருக்கக்கூடிய அதை நம்ம அனுபவிக்கிறதுக்காக, நாம் அதை அடையறதுக்காக நம்ம தொடர்ந்து அந்த முயற்சி செய்யணும். நாம சொல்லி வாங்கி இருக்கக்கூடிய இந்த சத்திய வாசகத்தை என்னைக்குமே மறக்கக்கூடாது, நினைவிலே வச்சிருக்கணும். அதைய காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு கணமும் எல்லாரும் முயற்சியிலே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம்.